எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இந்தியாவில், சிங்கப்பூரில், மலேசியால எல்லாம் குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். இங்கே யூகேல இட்ஸ் ப்ராபப்ளி இந்த ஆஃப்டர்நூன். யூஎஸ்ல வந்து ஈஸ்ட் கோஸ்ட்லலாம் இட்ஸ் இந்த மார்னிங். இங்கேயும் வந்து ஏர்லி இந்த மார்னிங் இந்த பசிபிக் கோஸ்ட் கலிஃபோர்னியாலலாம். ஃப்ரம் உலக மற்றும் வட அமெரிக்க நகரத்தார் மருத்துவர்கள் அமைப்பிலிருந்தும் ஆங்கிலத்தில் நகரத்தார் பிசிஷியன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அண்ட் இன்டர்நேஷனல் இருந்து உங்களை எல்லாரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நகரத்தார் ஆரோக்கிய மன்றம், நகரத்தார் ஹெல்த் கிளப், அது வந்து நம்ம என்பிஎன்ஏவோட இட்ஸ் அ ஹெல்த் கிளப். வேர்ல்டு வைடு இருக்க நகரத்தார் பெருமக்கள் அதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் மெம்பர்ஸ். அவர்கள் சார்பாகவும் உங்கள் எல்லாரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேர் டாக்டர் பழனியப்பன் செம்பரம் எம்டி. நான் வந்து போர்ட் சர்டிஃபைட் இன்டர்னிஸ்ட் அண்ட் ஆல்சோ போர்ட் சர்டிஃபைட் இன் அடிக்ஷன் மெடிசன். நான் இங்கே போர்ட்லேண்ட் மாநகரத்தில் அமெரிக்காவில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஐம் ஆனர்ட் டு சர்வ் as the president of the organization. இன்னைக்கு வந்து இந்த வெபினார் ப்ரோக்ராம் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் த ஜென்ரல் பப்ளிக் அண்ட் anyone can be the beneficiary of this program. Feel free to send the link to anyone globally, your friends, family. It is not only for Nagaratar community, it's for anyone who wants to get the health benefit out of this program. So we have fantastic panelists from the globe, across the globe have joined today. We have an excellent moderator. Young generation are participating more and more with NPNA webinar activities, and we have memberships globally. Doctors வந்து உலகம் புறாவும் இருக்க நகரத்தார் மருத்துவர்கள் வந்து NPNA இன்டர்நேஷனல் மெம்பர்ஸ். அதே போல வந்து யங் டாக்டர்ஸ், இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே இதில் மெம்பர்ஸு. ஸோ இதனோட நோக்கம் வந்து நம்ம இத்தனை நிறைய வருஷமா இருக்கோம், கிட்டத்தட்ட ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு 5-6 இயர்ஸ் ஆயிடுச்சு. நோக்கம் வந்து லாட் ஆஃப் சேரிட்டபிள் ஒர்க் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸ், இது மாதிரி கம்யூனிட்டி எஜுகேட் பண்ணுறது, டாக்டர்ஸ்குள்ள வந்து ப்ரொஃபஷனல் இன்ட்ராக்ஷனுக்கு நிறைய வந்து சேரிட்டபிள் ப்ரோக்ராம்ஸ், ஹார்ட் கேம்ப்ஸு, ஐ கேம்ப், கிட்னி கேம்ப்லாம் போட்டுக்கிட்டே இருக்கோம். பெரிய ஆர்கனைசேஷன்ஸ், பெரிய ஹெல்த் சிஸ்டம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸோட எல்லாம் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட் இருக்கு. ரீசெண்டாகவும் வந்து ஒரு மேஜர் ஹார்ட் கேம்பை இதில் போட்டோம், லாஸ்ட் இயர் எண்டில் வந்து ஈரோட்டில் போட்டோம். ஸோ வி டூ அ லாட் ஆஃப் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. இதுதான் ஆர்கனைசேஷனோட மிஷன் அண்ட் நோக்கம். இன்னைக்கு வெபினாரோட தலைப்பு வந்து போன் ஹெல்த், போன்ஸ் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த், அதை பற்றின கருத்தாங்க இன்னைக்கு வெபினாரு. அதை வந்து இன்னைக்கு 3 ஃபைன் பேனலிஸ்ட் வேர்ல்டு வைட்லேருந்து வந்திருக்காங்க. Dr. Venkatachalamannan and Dr. Egapannan, and also we have Dr. Sathapannan. So all of them are from different parts. 2 பேர் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. ஒரு சர்ஜன் வந்து ஒரு ருமட்டாலஜிஸ்ட், அவங்க இஸ் ஃப்ரம் UK. 3 கிரேட் பேனலிஸ்ட் இன்னைக்கு இருக்கிறாங்க.
இன்னைக்கு நம்மளோட மாடரேட்டர் வந்து டாக்டர் அனு. டாக்டர் அனு வந்து she is young generation. She recently graduated from Porur Ramachandra Medical College and Research Center. அங்கேருந்து கிராஜுவேட்டா இருக்காங்க, MBBS graduate. She is going into post graduation. அவங்க ஸ்பெஷாலிட்டிக்கு போறதுக்கு எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. and she will be our moderator today. இன்னைக்கு அவங்க ஸோ ப்ரோக்ராம் வந்து டைரக்டாக போக போகிறோம். ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் வந்து ப்ரோக்ராம் வந்து இது கொஸ்டின் ஆன்சர் செஷன். ஏற்கனவே நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்குது என்பிஎன்ஏ இன்டர்நேஷனலுக்கு. அந்த கொஸ்டின்ஸ்லாம் அவங்க ஒன்றுன்னா மாற்றி எல்லா ஸ்பெஷலிஸ்டையும் கேட்பாங்க. ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் இருக்கும் இன் பிட்வீன். அந்த 10 மினிட் பிரேக்ஸில் ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வரப்போகிற சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லிட்டு திருப்பி இன்னொரு 40 மினிட்ஸ் டாக்டர் அனுவே கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 1 hour and 20 minutes or 1.5 hour ப்ரோக்ராம். எல்லாரும் வந்து லிங்கை ஃபீல் ஃப்ரீ டு சென்ட் இட் டு எவ்ரிஒன். ஸோ எவ்ரிஒன் ஜாயின் பண்றதுக்கு. நடுவில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, குளோபலி பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, anyone can type in the question in the YouTube chat section. இந்த ப்ரோக்ராம் இப்போ ரைட் நவ் யூடியூப்ல லைவா போய்கிட்டு இருக்கு என்பிஎன்ஏ டிவி சேனல்ல. anyone can type a question. உங்களுக்கு வேணுங்கிற கொஸ்டின் நீங்க டைப் பண்ணீங்கன்னா அதை வெப் அட்மின்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து we will feed it to the doctors. ஸோ லைவா வந்து டாக்டர்ஸ் அதை ஃபீட் பண்ணுவோம். ஸோ they can answer the questions. So we can without any further delay, and I would like to welcome all the panelists. Dr. Egappan, welcome to NPNA and to the webinar, and Dr. Satappan, welcome to the program, and also Dr. Venkatachalam, welcome to the program. Dr. Anu, thanks for taking your time to moderate this program. Welcome to NPNA webinar program. The dais is all yours. Dr. Anu, please take it over and get started. You can start with the introduction of the panelists, and the panelists also can talk, and we can go from there. Let's move forward with our program. Yes, I would like to introduce the panelists. First, Dr. Egappan. அவங்க வந்து அவங்களோட MBBS National University of Singapore 1992ல முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பேசிக் சர்ஜிக்கல் அண்ட் ஆர்த்தோபெடிக் ரெசிடென்சி வந்து அவங்க சிங்கப்பூர்ல மெத்தடிஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சென்டர் அப்படின்னு இந்தியானா போலிஸ்ல பண்ணியிருக்காங்க. அங்கே ஆர்த்தோபெடிக் ஸ்போர்ட்ஸ் மெடிசின் ஃபெலோஷிப்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க டான் டாக் செங் ஹாஸ்பிட்டல் அங்கே சிங்கப்பூர்ல வந்து வேலை பார்த்துருக்காங்க. He is a specialist in all orthoscopic procedures in the knees and shoulders. அவங்க பிரைவேட்டாகவும் ப்ராக்டிஸ் பண்றாங்க. He specializes in sports related injuries, அதனுடைய ட்ரீட்மெண்ட் அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன். Doctor, welcome to the program. To you, Dr. Egappan. Okay, thank you for the invite. I'll keep it short. All my main education was always in Singapore, and the 1 year US just for the fellowship. So only 1 year in the US. Everything else have been in Singapore. So like she said, main interest although we do orthopedics as general, main interest on this is all mainly sports injuries and the treatment. I think so. Yeah, let's let you introduce the rest and then we'll go through. Thank you, Doctor. அடுத்து Dr. S. Venkatachalam. அவங்க வந்து அவங்களோட MBBS ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல சென்னையில 1990ல பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களோட MD இன்டர்னல் மெடிசின் BJ மெடிக்கல் காலேஜ் பூனேல 1993ல பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹிஸ் ரியூமட்டாலஜி ட்ரைனிங் வந்து அவங்க ஹிந்துஜா ஹாஸ்பிட்டல் மும்பை அங்க பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் ரியூமட்டாலஜி ட்ரைனிங்க்கு சவுத் ஹாம்ப்டன் அண்ட் பாத் அப்படின்னு யுனைடெட் கிங்டம்ல பண்ணியிருக்காங்க. Now, further, he was a consultant rheumatologist since 2003 at Cannock and Wolverhampton Rheumatology Center, United Kingdom. He's also the co-chair of Rheumatology Training Committee in the UK since 2018. Avangaloda special interests and the fields that he is special in is newer therapies, medicines optimization, osteoporosis, and adolescent rheumatology. Welcome, Doctor. Over to you, Dr. Venkatachalam. Thank you for the opportunity. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆரம்பத்தில் இந்தியாவில் பயிற்சி பண்ணிட்டு இப்போ யூகேலையும் இந்த ருமட்டாலஜிங்கிற புது பிரிவில் பயிற்சி பண்ணிட்டு இப்போ இங்கே 20 வருஷத்துக்கு மேலே கன்சல்டண்ட்டாக இருக்கேன். மெயின் இன்ட்ரெஸ்ட் மற்றவங்களுக்கு எப்படி இந்த ருமட்டாலஜியை இது பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ நேஷ்னல் இங்கே கரிக்குலம் ரைட்டிங் அண்ட் மேனேஜிங் ட்ரெயினிஸ் அண்ட் அசஸ்மெண்ட்
இஸ் மை ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் ஆஸ்டியோபரோசிஸ், இந்த எலும்பு தேய்மானம், அதுலேயும் வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணி இங்கே இதில் இருக்கேன். அப்புறம் புது மருந்துகள் கண்டுபிடிக்கிறது, அந்த புது மருந்துகளை கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு ஆராய்ச்சி எப்படி இந்த இதுக்கு கொண்டு வருது ஆர்த்ரைட்டிஸ்க்கு, அந்த இதுலேயும் நாங்கள் பண்ணுற யூனிட்டில் இங்கே பண்ணுறோம். தேங்க்யூ. Yes. அடுத்து I would like to introduce Dr. S. Sathappan. அவங்களோட ஸ்கூலிங் வந்து சிங்கப்பூர்ல பண்ணியிருக்காங்க. Further he's gone to United Kingdom அவங்களோட மெடிக்கல் ஸ்கூலுக்கு. அப்புறம் மெடிக்கல் ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்களோட ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷலைசேஷனையும் அவங்க வந்து யுனைடெட் கிங்டம்ல பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா போயிட்டு ஃபர்தர் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் இந்த சேம் ஃபீல்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் he came back to Singapore and நிறைய leadership positions அவங்க பண்ணியிருக்காங்க. He's also been as in the teaching places in United Kingdom and அவங்களுடைய ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்ஸ் வந்து பிரைமரி அண்ட் ரிவிஷன் ஆஃப் ஹிப் அண்ட் நீ சர்ஜரி, ஸ்போர்ட்ஸ் சர்ஜரி, மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ், elbow and shoulder joint replacements, robotic and computer assisted surgeries, customized joint replacement, fracture fixation, also acupuncture and chronic pain. Over to you, Doctor. Very welcome to the webinar. Yes. Doctor, you're on mute. Thanks, Anu. Yes. Can you hear me? Thanks, Anu, for the introduction. Yes, so most of the medical training வந்து நான் செஞ்சது வந்து யூகேல பண்ணது. But after that, just a சின்ன திருத்தம். The specialization was initial part was in Singapore. Then the subspecialization fellowship, like a year I did it in US, in New York. So UK கிட்டத்தட்ட was there for about 6 years, and after that back to Singapore, then US for about a year and a half. So என்னோட government practice வந்து I was almost about close to 15 years in Tan Tock Seng in Singapore. அதுக்கப்புறம் now I've been in private practice, coming to near 10 years in private practice. While in government practice, as you correctly said, I had a lot of interest in teaching, and I've been also the program director for orthopedic training program for the National Healthcare Group for close to 10 years as well in my public practice at the time. Main interest is essentially a lot of joint replacement work. So 60% of my practice is actually joint replacement work, both primaries and revision. In the last 7 to 8 years, heavy interest in robotic surgery, and I'm very passionate about computer navigation and robotic surgery for joint replacement. Thank you very much. Yes, I think now we can directly go to the questions part. So I would like to address questions to all the panelists. So the first question is to Dr. Venkatachalam. So orthopedics and rheumatology, அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? அதாவது எலும்பியல் மருத்துவம் அண்ட் வாத நோய் மருத்துவம், இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன? எப்போ இந்த டாக்டர்ஸை போய் பார்க்கணும்? Yes, doctor. Over to you. நல்ல கேள்வி. இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ இருதய மருத்துவம், இருதய நோய் நிபுணர் தெரியும், கார்டியாலஜிஸ்ட். அவங்களுக்கு வந்து இப்போ வேறு ஏதாவது ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணணும்னா கார்டியோதொராசிக் சர்ஜனை போய் பார்ப்பாங்க. அதே மாதிரி நியூராலஜிஸ்ட், நரம்பியல் நிபுணர், நியூரோ சர்ஜன்னா பிரெயினில் மூளையில் அறுவை சிகிச்சை பண்ணுறவங்க அப்படின்னு. இப்போ ருமட்டாலஜிஸ்ட்னா மருந்துகளால் ஆர்த்ரைட்டிஸை, முடக்குவாதத்தை குணப்படுத்துறது. இதை சொல்லணும்னா முடக்குவியல் மட்டும் இல்லை, மூட்டு, தசை மற்றும் இணைப்பு தசை நிபுணர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாத்தையும், அது ஒரு பெரிய பேராக இருக்கும். அதனால இது வந்து மருந்துகளால் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபரோசிஸ், ஏன்னா இது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ஆர்த்ரைட்டிஸில். அது எல்லாத்தையும் மருந்துகளால் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணி புது மருந்தெல்லாம் வந்திருக்கு. மருந்துகளால் இது பண்ணுறது, குணப்படுத்துறது ருமட்டாலஜிஸ்ட்டு.
Yeah, I think there is a small lag there. Over to the next question. To Dr. Yegupan, உங்ககிட்ட நான் கேட்கறது, what is the difference? அதாவது fractureக்கும் dislocationக்கும் என்ன வித்தியாசம்? What is the difference between dislocation and fracture? The fracture வந்து basically இந்த எலும்பு உடையுது. So the bone has to break. அதுதான் fracture. Dislocation சொன்னீங்கன்னா முட்டி involvement இருக்கும். So the முட்டி comes out of place. அந்த முக்காவாசி மெயின் ஒன் தோள்பட்டையில ஷோல்டர் டிஸ்லோகேஷன் எல்போ டிஸ்லோகேஷன் அது வந்து பேசிக்கலி இந்த ஜாயின் வந்து சுற்றி மூவ் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அவுட் ஆஃப் இஸ் சாக்கெட். ஒரு சில நேரத்தில் there can be a fracture and dislocation together, but sometimes it's just fracture alone or dislocation alone. So fracture just means the bone breaks. Dislocation தான் அந்த முட்டியை இன்வால்வ் பண்ணும். முட்டி வந்து comes out of place. அவ்வளோ. One more question, doctor. சின்ன like injuries, trivial fall and injuries, எல்லாத்துக்குமே வந்து x-rays எடுக்கணுமா? When are you supposed to take x-rays for trivial fall and injuries? It is a good question. எல்லாத்துக்கும் தேவையில்லை. உடனே போய் அவசரமா ஒன்றும் எக்ஸ்ரே பண்ண வேண்டியதில்லை. If the injury results in the joint move பண்ண முடியல, significant loss of motion, deformity இருந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா, வெயிட் பேரிங்லாம் பண்ண முடியலன்னா இந்த லோ லிம்ப் இன்ஜுரியில அப்ப எக்ஸ்ரே பண்ணலாம். பட் உடனே அவசரமா எல்லாத்துக்கும் பண்ண வேண்டியது. Yes. Over to the next question. நான் வந்து டாக்டர் சாத்தப்பன் அவங்க கிட்ட கேட்கணும். Yes, doctor. Is Puttur Kattu better than orthopedic treatment? Which is a genuine doubt from most patients. Is it better னு கேக்குறாங்க. Okay. Puttur Kattuன்னு பார்த்தீங்கன்னா is the tradition goes back to 1800s. Orthopedic treatment, depending on what literature you look at, 1700s Frenchலேருந்து பார்த்தீங்கன்னா they started off. But overall, அந்த பீரியட்ல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் பிரின்சிபல்ஸ், அதெல்லாம் வந்து லாட் ஆஃப் அப்சர்வேஷனல் மெடிசன். ஸோ அதில் வந்த ஒரு பிரின்சிபல்ஸ் தான் புட்டூர். அதே மாதிரி ஆர்த்தோபெடிக்ஸ் அ பேரல் திங் தட்ஸ் பீன் கோயிங் ஆன். ஓவரால் புட்டூரில் வந்து செட்டிங் ஆஃப் போன்ஸ், அதே பிரின்சிபல் இன் ஆர்த்தோபெடிக்ஸ் as well. But moving forward with advancement in technology, if you can't set the bone, you still apply in terms of fixation பண்றது, surgical techniques, or more enhanced. திருப்பி நம்ம ரிவ்யூ பண்றோம், அதோட அலைன்மெண்ட்டை பண்றோம், ஆடிட் பண்றோம், எக்ஸ்ரே எடுக்கிறோம், and then we can adjust. Sometimes we make the call, இது வந்து நம்ம இதிலே கண்டினியூ பண்ண முடியாது, சர்ஜிக்கலாக அப்ளை பண்ணணும்னு. ஸோ ஒரு விதத்தில் புட்டூர் கட்டு இஸ் பேசிக்லி இட்ஸ் டூயிங் த ஒன் சப்செட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ். அதே இதில் வந்து தேவ் ரிஃபைன்ட் இட். அவங்களோட ட்ரெடிஷ்னலாக வந்தது மூலிகைகளில் எந்த விதத்தில் வந்து ஸ்வெல்லிங்கை ரெடியூஸ் பண்ணும் ஒரு ஸ்கோப் இருக்குது. But it is one way of art of medicine that was there in that time. இப்போதைக்கு வந்து I think நவீனத்துவம் வந்ததுனால orthopedics will put a lot of science to that data, and some principles are still applied. ஏன்னா அவங்க சில்ட்ரன்ல பார்த்தீங்கன்னா lot of the time fracture ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை, அலைன்மெண்ட் தான் பண்ணுறோம், காஸ்ட் எடுக்கிறோம். ஆனால் அதுக்கு ஒரு மெத்தாடிக்கலாக வந்து நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம், அதை கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியுது. ஸோ ரெண்டுக்கும் there's a strength, but there is a movement forward. புட்டூர்லேருந்து நம்ம ஆர்த்தோபெடிக்ல வந்து அதை லாஜிக்கலா சயின்டிஃபிக்கா அப்ளை பண்றோம். Thank you, doctor. Yes, Dr. Venkatachalam is back with us. Doctor, would you like to continue your answer? Difference between rheumatology and orthopedics. So I think it's correct. இப்போ rheumatologist வந்து இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி இப்போ ஸ்மால் ஜாயின்ட்ஸ்ல ஸ்வெல்லிங், ஸ்டிஃப்னஸ், and if you're getting 2 or 3 joints getting affected, it's better to go and see a rheumatologist for an early diagnosis and treatment. இப்போ fractures, இப்போ வந்து இப்போ osteoarthritis தேய்மானம், they need joint replacement, then consulting an orthopedic surgeon. And Indiaல வந்து இப்போ there are not many rheumatologists, so a lot of orthopedic surgeons provide the rheumatology advice as well, and sometimes they have to go and see a general physician. So அதனால வந்து இப்போ rheumatology is a new field which is developing in the last 10-20 years, and they need more specialists. But there are some problems which are difficult to diagnose in medicine. So இந்த மாதிரி மல்டி சிஸ்டம் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஸ்கின், ஜாயின்ட்ஸ், பிளட் வெசல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அஃபெக்ட் ஆகுது, கிட்னிஸ், ஹார்ட். ஸோ அந்த மாதிரி டிசீசஸ் வந்து தே வெரி டிஃபிகல்ட் டயக்னோஸ், ரேர் டிசீசஸ். அவங்களும் ரூமட்டாலஜிஸ்ட் வந்து தே வெல் ட்ரெயின் டு சீக்கிரம் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
Okay. Yes, thank you, Doctor. Next question I would like to ask Dr. Yegapan. Doctor, what are bone grafts? போன் கிராஃப்ட் வந்து இந்த ஒரு போன்ல வந்து டிஃபெக்ட் இருக்கணும், புலி மாதிரி இருக்கணும். அந்த டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபில் பண்றதுக்காக, இப்போ ரோட்ல எல்லாம் பொட்ஹோல் இருந்தா அந்த தார்லாம் போட்டுறாங்கல்ல, அதே மாதிரி இந்த போன்ல டிஃபெக்ட் இருந்தா we have to put something in its place, then there's a void. இல்லைன்னா there will be a problem. அது ஆறாது. லெட்ஸ் சே இந்த ஃப்ராக்சர் மாதிரி போன் உடஞ்சு போச்சுன்னா அந்த ஒரு சில ஸ்மால் பீசஸ் எல்லாம் நொறுங்கி போச்சுன்னா ஃபார் த டிஃபெக்ட் நம்ம போன் கிராஃப்ட் போடுவோம். மற்றபடி டியூமர் கேஸ் பண்ணும்போதுலாம் கூட இந்த டியூமர்லாம் எடுத்தோம்னா there'll be a large defect, போன் இருக்காது. அதுக்கு வந்து we use bone graft. Bone graft வந்து ஒன்று வந்து you can get from yourself, autograftபாங்க, தானா கொடுக்கலாம். அந்த donor is the patient himself. அது வந்து ஐலியாக் கிராஸ்ல அந்த ஹிப் எல்லாம் அங்கேருந்து இருப்பாங்க. இல்லைன்னா இந்த காலத்தில் வந்து நிறைய வந்து you can use synthetic bone graft which is available. Yes. The next question was Dr. to Dr. Sathapan. Like he said, synthetic grafts எல்லாம் இருக்கும்போது for how long can we keep in the mari orthopedic materials body la? Will they cause any reactions in the body when they are kept? Okay, so orthopedic materials நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் ஏகா சொன்ன மாதிரி there are graft materials that can put synthetic graft materials. மற்றபடி வந்து பேசிக் ஃப்ராக்சர் ஃபிக்சேஷன், எலும்பு முறிவு ஏற்படும் போது அதை சேர்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ், பயோ மெட்டீரியல்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இட்ஸ் கெட் மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன், சயின்டிஃபிக் டேட்டா இம்ப்ரூவ் ஆக ஓவரால் இந்தியெல்லாம் வந்து அந்த மெட்டல்ஸ்லாம் வைக்கும்போது there was a lot of concern. இதை ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எடுக்கிறது பெட்டர், ரூட்டீன் வந்து ஆஃபர் பண்ணுவோம் ரிமூவல். இப்போதைக்கு இந்த காலகட்ட நவீனத்தில் சயின்டிஃபிக் டேட்டா படி டைட்டானியம் பிளேட்ஸு, அதோட சில பேருக்கு நிக்கல் அலர்ஜி இருக்கா, ஸோ அது நிக்கல் ஃப்ரீ இம்ப்ளான்ஸு, இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுனால ஓவரால் ரியாக்ஷன்ஸ், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அரிது. ஓவர் பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 0 to 5% தான் உங்களுக்கு வந்து ரியாக்ஷன்ஸாக கொடுக்குது. லாங் ஸ்டாண்டிங் இம்ப்ளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிப் ரிப்ளேஸ்மெண்ட், நீ ரிப்ளேஸ்மெண்ட், இதை வச்சுட்டா நம்ம எடுக்க போகிறது இல்லை. பட் ஓவர் ஸ்டடீஸில் வந்து பார்த்தது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ரியாக்ஷன்ஸ் வரலாம், அதுவும் ஹை வால்யூம் யூசேஜில், அதாவது ரொம்ப லோடிங் ஜாயின்ஸு இந்த மாதிரி ஹிப்பில் நீல தே கேன் டெவலப் ரியாக்ஷன்ஸ். பட் ஹார்ட்வேர் ஃபிக்சேஷன் ஃபார் ஃப்ராக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் த டைம் தெர் இஸ் நாட் மச் அ மூவ்மெண்ட். ஸோ ஜென்ரேஷன் ஆஃப் அயான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால ஓவர் த லாஸ்ட் 10 years people have changed a lot. ரூட்டீனாக எடுக்கிற தேவைகள் கிடையாது. பட் சில்ட்ரனில் சின்ஸ் பொட்டென்ஷியல் ஃபார் எனி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி ஒரு 3-4 decades or 5 decades of the active lifespan இருக்கனால generally we will offer removal on the implants வச்ச அப்புறம், even though some of them are elastic kind of nail materials, it is usually better, and growing children it may be less of a hindrance as well. So in general summary வந்து reactions are very minimal compared to the last 10 years ago, but in the event there is any rashes or allergic reactions, there may be a consideration for removal, but இதுல வர reactions and possibility are very very small percentage. So the next question I would like to ask Dr. Venkatachalam. Doctor, can you tell us vitamin D அதுக்கப்புறமா calcium supplementation எடுத்துக்கிறது வந்து யார் எடுத்துக்கணும், எவ்வளோ எடுத்துக்கணும்? நல்ல கேள்வி. அதாவது இப்போ நம்ம உணவில் வந்து இந்த கால்சியம் சத்தை எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நம்ம பால், டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அதில் வந்து அதை எடுத்துட்டா அதுலேருந்து நம்மளுக்கு நார்மலாக ஒரு நாளைக்கு தேவையானது ஒரு 1000 மில்லிகிராம் கால்சியம். இப்போ வளரும் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இல்லை முதியோர் 65-70 வயசுக்கு மேலே இருக்கவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கால்சியம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா அவங்க சாப்பாட்டிலேருந்து எடுக்கிறது வந்து போதுமானதாக இருக்காது. அதனால சப்ளிமெண்டேஷன் கொடுக்கலாம். விட்டமின் டி வந்து இப்போ நம்ம வெயில் நம்ம தோலில் படுறதுனால விட்டமின் டி உருவாகுது. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 800 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம், அவ்வளோ விட்டமின் டி தேவைப்படும். அந்த விட்டமின் டி வந்து இப்போ நம்ம வெயில் காலத்தில் சில இப்போ குளிர் பிரதேசத்தில் இருக்கவங்க, வட அமெரிக்காவில் இருக்காங்க, மற்ற ஊரில் இருக்காங்கன்னா வெயில், இப்போ நாங்கள் ஐக்கிய நாட்டில் இங்கே யுனைடெட் கிங்டமில் இருக்கோம் அப்படின்னா அக்டோபர்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இங்கே வெயிலே வராது. ஏப்ரல்லேருந்து செப்டம்பரில் தான் வெயில் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வந்து வெயில் நம்ம பட்டுதுன்னா அது பரவாயில்ல. ஆனால் பட் வெயில் அதிகமாக இருக்க இடத்துல இப்போ இந்தியாவில் இருக்காங்க, இப்போ மலேசியா, சிங்கப்பூரில் இருக்காங்கன்னா, இப்போ நம்ம ஏர் கண்டிஷன் வீட்டிலேருந்து, ஏர் கண்டிஷன் காரில், ஆஃபீஸில் இருந்தோம்னா நம்மளுக்கு வெயிலே படாது. வெயில் அதிகமாக இருந்தது அப்படின்னா விட்டமின் டி வந்து கம்மியாக இருக்குது அவங்களுக்கும். ஸோ அதனால கூட எடுத்துக்கலாம். இப்போ ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு எலும்பு
தேய்மானம் இருக்கும்போது இந்த மருந்தெல்லாம் கொடுக்கும்போது இந்த விட்டமின் டியும் கால்சியமும் இருந்தால் தான் இந்த மருந்தெல்லாம் நல்லா வேலை செய்யும். ஸோ ஒருத்தருக்கு தேவைப்படும். இந்த மாதிரி வளரும் குழந்தைகள் அவசியமாக எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் பாலெல்லாம் குடிக்கிறதே இல்லை, அதனால அவங்களுக்கு கால்சியம் சத்து கம்மியாக இருக்குது. அதனால இப்போ இந்த ரிக்கெட்ஸ்ன்னு சொல்லி முன்னாடி நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி வரும், கால்சியம் சத்து கம்மியாக இருக்கிறது, விட்டமின் டி கம்மியாக இருக்கிறது. இப்போ சில குழந்தைகளை இங்கே யூகேலேயும் பார்க்குறோம். ஸோ அதனால இது அவசியம். ஆனால் அளவோடு சாப்பிடணும். சில பேர் இப்போ நாங்கள் விட்டமின் டி எடுத்துக்கிறோன்னு சொல்லி நிறைய அதிகமாக சாப்பிட்டு அதனால பின்விளைவுகள் வரவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் அளவோடு சாப்பிடணும். இல்லை ஹை டோஸ் கிடைக்குது இந்தியாவில் இப்போ 60,000 யூனிட் அந்த மாதிரிலாம். அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 3 லட்சம் வரைக்கும் சாப்பிடலாம். 60,000 யூனிட் 5 மாத்திரை சாப்பிடலாம். அதை வந்து வாரத்துக்கு 1 சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க டெய்லி எடுத்துக்கிறாங்க சில பேர். அதனால பின்விளைவுகள் இருக்குது. அதனால டோஸை பார்த்து சாப்பிடணும். Doctor, there was a follow-up question, doctor. அவங்க also கேக்குறாங்க, விட்டமின் D3 டெஃபிஷியன்சினால பேக் பெயின் வர வாய்ப்பு இருக்கு, அதாவது லோவர் பேக் பெயின், இடுப்பு வலி அந்த மாதிரி. விட்டமின் D3 வந்து கம்மியாக இருந்ததுன்னா உடம்பெல்லாம் தசை எலும்புக்கெல்லாம் தேவைப்படும். அதனால ஜென்ரல் ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்டியோமலேஷன் சொல்கிறவங்க நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. பேக் பெயின் அதனால இருக்காது. இப்போ பேக் பெயின் இருக்கவங்களுக்கு போய் விட்டமின் டி டெஸ்ட் பண்ணால் எல்லாருக்குமே விட்டமின் டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால இப்போ நம்ம வந்து கீரைகள், பழங்கள், இந்த நட்ஸ்ன்னு சொல்கிற இப்போ நம்ம இதில் எல்லாம் வந்து கால்சியம் இருக்குது, அந்த சத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மீன் எண்ணெய் அந்த மாதிரி அதெல்லாம் இருக்குது, அதில் விட்டமின் டி இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு வராங்க, அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு பண்ணோம்னா டெஸ்ட் பண்ணோம்னா விட்டமின் டி எல்லாருக்குமே கம்மியாக இருக்குது பொதுமக்களுக்கு. இந்த டெஸ்ட் பண்ணி அதனால் விட்டமின் டினால தான் இது அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ. Okay, yes. Thank you, doctor. Next question, I would like to ask Dr. Yegapan. Doctor, supplements like glucosamine and chondroitin, are these good for your bones? Unga bones ku nallada appdi kekranga. Okay, glucosamine chondroitin வந்து ரொம்ப நாளா இருக்கு, 30 வருஷத்துக்கு இருக்கும். இப்போ குளுக்கோசமின் அண்ட் கொண்ட்ராய்டின் வந்து இந்த ஜாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃப்ளூயிட்னு இருக்கு. அந்த ஜாயிண்ட் ஃப்ளூயிட் கான்ஸ்டிடியூன்ட்ல தான் இது குளுக்கோசமின் அண்ட் கொண்ட்ராய்டின். ஸோ குளுக்கோசமின் கொண்ட்ராய்டின் வந்து இட்ஸ் நாட் ஆக்சுவலி ஃபார் த போன்ஸ், ஃபார் ஜாயிண்ட்ஸ். அந்த ஜாயிண்ட் தேஞ்சு போகிறது, ஆர்த்ரைட்டிஸ் வரும்போது நிறைய பேர் சப்ளிமெண்ட் சாப்பிடுவாங்க. there's nothing wrong. இட்ஸ் இந்த மெயின் objective வந்து இந்த சப்ளிமெண்ட் சாப்பிடுறது வந்து இந்த ஜாயிண்ட் ஃப்ளூயிட் lubrication இன்க்ரீஸ் பண்றதுக்கு, இந்த என்ஜின் ஆயில் மாத்திர மாதிரி காடியில், அவ்வளவுதான். பட் இட்ஸ் போனுக்கு ஒன்றும் பண்ணாது. இட் டஸ் நாட் ஹெல்ப் யுவர் போன்ஸ். இந்த ஆஸ்டியோபரோசிஸ், ஆஸ்டியோமலேஷியா அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒன்றும் கேட்காது. நாட் யூஸ்ஃபுல். நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஐ மீன் இட்ஸ் நாட் அ மேஜிக் பில். குளுக்கோசமின் சாப்பிட்டு யூ கேனாட் ரிவர்ஸ் ஆர்த்ரைட்டிஸ். பட் ஃபார் மெனி பீப்புள் இந்த குளுக்கோசமின் கொண்ட்ராய்டின் முக்கால்வாசி நிறைய இது இந்த கொஞ்சம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்லாம் இருக்கும். MSM இருக்கும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆயில் எல்லாம், ஃபிஷ் ஆயில்லாம் சேர்த்துருப்பாங்க. ஸோ அண்ட் தே டேக் இட், தே ஃபீல் a bit better. So there's nothing wrong. There's no major side effect. Glucosamine, I think the recommended dosage about 1,500 milligrams per day. Chondroitin is 1,200. But எங்க பேஷண்ட், மை பேஷண்ட்ஸே நிறைய பேர் ஆரம்பத்தில் ஃபுல் டோஸ் சாப்பிடுவாங்க, அப்புறம் அவங்கள கம்மி பண்ணிடுவாங்க. So they're okay. They can just take the 2, 3, or 500 milligrams, and they're okay. We leave it. You don't have to do so much, but it's mainly for joints. எலும்புக்காயில. Yes, thank you, doctor. Next question, I would like to ask Dr. Sathapan. Doctor, what are some common sport injuries? Sports la varakodiya injuries பத்தி சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் வந்து காமனாக வரக்கூடியது வந்து ஒன்று வந்து ஷின் ஸ்பிளின்ஸு. ஸோ ஓவர் யூஸ் கண்டிஷன்னால அந்த கால் எலும்பை சுற்றி இருக்க தசைகள், பெரியாஸ்டியம், ஒரு தின்ன ஒரு மெம்பரேன் மாதிரி இருக்கும் அந்த போனை சுற்றி, இந்த இடத்துல வந்து வலி வர்றது. ஸோ ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாமல் லோடிங் பண்ணும்போது இந்த இடங்களில் வந்து வலி வரலாம், வீக்கம் வரலாம். அடுத்ததாக வந்து சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி, அதாவது உங்களோட லிகமெண்ட் இன்ஜுரிஸில் வந்து ஆங்கிள் ஸ்ப்ரெயின்ஸ் இருக்குது. அப்புறம் ஷோல்டரில் வந்து நம்ம முதல்ல பேசணும், டிஸ்லொகேஷன், இந்த மாதிரி ரொம்ப கான்டாக்ட் ஸ்பாட்ஸில் வரக்கூடிய இன்ஜுரிஸு. அப்புறம் நீல வந்து காமனாக பார்க்குறது ஏசிஎல். ஸோ ஏசிஎல் ஆன்டீரியர் குரூஷியல் லிகமெண்ட் டேஸு. ஸோ பெரும்பாலும் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரிஸ். போன் ஃப்ராக்சர்ஸுங்கிறது ஸ்பாட்ஸில் வந்து ரொம்ப அரிதாக வரும், அதாவது ஹை வெலாசிட்டி ட்ராமாவில் வரக்கூடிய ஒரு பிரச்சனையை தவிர மெஜாரிட்டி சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரிஸ். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு ஐ திங்க் ரியலி அவேர்னஸ், ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங், அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப முக்கியம்.
So even for children and adults who play sports, stretching and this should help avங்களுக்கு prevent பண்றதுக்கு on a long term. Definitely. So I think weekend adults la வந்து the main thing we see in our practice வந்து weekend warrior. So அதாவது whole week டாக்டர் வெங்கடாஜ் சொன்ன மாதிரி இன்டோர்லேயே இருக்கிறோம், சன் எக்ஸ்போஜர் நம்ம இல்லை, அப்புறம் வீக்கெண்ட் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடுறோம், சாஃப்ட் டிஷ்யூ இஸ் நாட் பிரைம்ட். ஸோ இன்ஜுரி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது சில்ட்ரன்ல எடுத்தீங்கன்னா எஸ், பட் ஓவரால் குவாலிட்டி ஆஃப் த டிஷ்யூ, அந்த ஃபைப்ரோலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டிஷ்யூ நல்லா இருக்கனால வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருந்தாலும் sometimes injuries can happen as well. Okay, yes, thank you, doctor. Next question I would like to ask Dr. Egappan. Doctor, can you tell us about neck pain? அதாவது bad posture இல்லனா motor vehicle accidents நால வரக்கூடிய neck pain, அது எப்படி ட்ரீட் இல்ல மேனேஜ் பண்றது? ஆரம்பத்துல வந்து let's look at bad posture. neck pain வந்து ரொம்ப சாதாரணமா வருது. neck pain, back pain வந்து 98% of the population will have. எனக்கே வருஷ கணக்குல இருக்கு. So it's very common. So the neck pain வந்து முக்காவாசி வந்து ergonomic problems சொல்றாங்கல்ல. இந்த ஊர்ல நாங்க பாக்குற பேஷண்ட்ஸும் முக்காவாசி ஐடி ஒர்க்கர்ஸ் ஈவன் அதர் பீப்புள் ஆல்வேஸ் லேப்டாப் யூஸ் பண்றாங்க. ஓகே, லேப்டாப் யூஸ் பண்ணி அவங்க கழுத்து வந்து ஆல்வேஸ் லுக்கிங் டவுன். லேப்டாப்பை ஆக்சுவலி லேப்ல வச்சுக்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் லுக்கிங் டவுன். ஸோ இட்ஸ் ஆல் ஜஸ்ட் ஆல் மசில் டீகண்டிஷனிங், அவ்வளோதான். இட்ஸ் நாட் அ வெரி பேட் திங். சம் ஆஃப் தெம், ஒரு சில ஆளுங்களுக்கு வந்து அதே சமயம் அந்த cervical spondylosis wear and tear of the neck bonesல இருக்கும். So they get pain, but it's all this in the ergonomic practices are மாத்தலாம். They can put their laptops properly or their PCs வந்து adjust பண்ணிக்கலாம். Lower back வந்து sometimes standing work desks will help. In a neck pain வந்து you don't need a standing work desk, it's just adjustment, and then make sure you don't focus. 6 மணி நேரம் வேலை பார்த்துட்டு கழுத்து வலி எழுதிட்டா, then you have to turn around and do some exercises before you do. Okay, in a motor vehicle accident is something a bit different. அது வந்து sudden velocity, the acceleration deceleration injury, இந்த whiplash நிறைய பேர் சொல்லுவாங்க. So usually you're thrown forward, you flex and then you extend back. அதுல வந்து usually whiplash injury வந்து is a soft tissue injury. Okay, mainly soft tissue, கழுத்துல வந்து the muscles and the ligaments get injured. Very rarely ரொம்ப high velocity இருந்தா yes, you can, the spinal cord affect பண்ணலாம், but முக்காவாசி பேருக்கு it's only purely soft tissue injury. The treatment வந்து is mainly just some medication, physiotherapy. அவ்வளோதான். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து whiplash வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல because of the civil claims அந்த மாதிரி, so it gets prolonged and the claimsனால people get prolonged symptoms, but otherwise முக்காவாசி treatment is all conservative physiotherapy and medicine. There is also one comment, doctor. Amount of neck flexion for computer users, அதாவது எவ்வளோ அவங்க neck flex பண்ணலாம் அப்படின்னு ஒரு question. இப்போ நம்மலாம் இப்போ உட்காந்து இப்போ வெபினார் பண்றோம்ல, so usually if you set properly they don't need to flex so much. Usually the neck should be in a neutral position. அந்த கம்ப்யூட்டர் பார்க்கும்போது ரொம்ப இப்படிலாம் ஃப்ளெக்ஸ் பண்ணலாம் தேவையே இல்லை. So you don't have to. So if you set your computer வந்து ergonomic practice பண்ணி ஒழுங்கா செட் பண்ணியிருந்தா ஃப்ளெக்ஷனே தேவையில்லை. இது நியூட்ரல் பொசிஷன் இருந்தா. Yes, thank you, doctor. Next question to Dr. Sathapan. Doctor, what are the symptoms of cervical radiculopathy? Okay, cervicalங்கிறது கழுத்து. ஸோ ரேடிகுலோபதிங்கிறது நரம்பு அழுத்தம். ஸோ cervical radiculopathyல காமனஸ்டாக வந்து காஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ரொட்ரூஷன்ஸ், லம்பர் ஸ்பைன்லேயும் வரலாம், அதே மாதிரி கழுத்துலேயும் வரலாம், ஸ்ட்ராங் கார் ஆக்சிடென்ட்ஸு, ஃபால்ஸு, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது. மற்றபடி வந்து ஓவர் டைம், அதாவது டிஸ்க் டீஜென்ரேஷனால நம்ம அறிஞ்சோ அறியாமலோ ஏதோ ஒரு ஜாமானை தூக்கி வைப்போம், அப்போ ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அந்த டிஸ்க் லேசாக வெளியே வந்து அழுத்தம் பண்ணுச்சுன்னா அந்த நரம்பு அழுத்தம் பண்ணும்போது வலி வந்து கழுத்தில் மட்டும் இல்லாமல் அந்த நரம்போட ஆக்சுவல் டெர்மட்டோம், அதாவது எங்கெல்லாம் உணர்ச்சி கொடுக்குதோ அதை சுற்றி போகும். அதே நரம்பு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குற மசில்ஸையும் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணும். காமனாக பார்த்தீங்கன்னா C5 C6. ஸோ cervical ஸ்பைனில் வந்து நமக்கு 7 வெர்டிப்ரா இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு ஜங்ஷன்லேயே வந்து அந்த கேப்பை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணும்போது C5 6 ஒன் ஆஃப் த காமனஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா C6 7,
அப்புறம் C4-5. இந்த 3 லெவல்ஸ்ல சப்சர்வைக்கல் ஸ்பைன், அதாவது அந்த நடுப்பகுதியில் எங்கே நீங்கள் பொசிஷனை வச்சுக்கிறீங்களோ ஓவர் டைம் அந்த டீஜெனரேஷனும் வருது. அந்த டீஜெனரேஷனோட அக்யூட் ட்ராமா தான் இருந்தால் கூட டிஸ்க் வெளியே வந்து அந்த நரம்பை அழுத்தம் பொழுது அந்த வலி கை வரைக்கும் போகும். அண்ட் லெஃப்ட் சைடில் இப்போ நரம்பு தாக்கம் இருந்தால் லெஃப்ட் சைட் படுக்கும்போது கம்ப்ரெஷனை ஏற்படும் போது வலி வரும். மரமரப்பு, நம்னஸ், அப்புறம் வீக்னஸ். ரொம்ப சிவியர் கேஸில் அந்த கை நரம்புகளை பாதிச்சுன்னா அவங்களோட கிரிப் ஸ்ட்ரென்த் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கலாம். சில பேருக்கு ஷோல்டரை வந்து தூக்கும் போது இப்போ C5 பாதிக்கப்பட்ட ஷோல்டரை தூக்கும் போது ஃபீல் ஸ்ட்ரென்த்தே இல்லை, பலமே இல்லாத மாதிரி இருக்கு. அண்ட் அதிகபட்சம் சிவியரா இருக்கும்போது தான் ஈவன் ட்ராப்பிங் திங்ஸ். ஸோ T1 நர்வ்லாம் ரொம்ப கம்ப்ரெஷன் இருந்தால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படலாம். ஸோ தீஸ் ஆர் த யூஷுவல் சிம்டம்ஸ். Thank you, Doctor. Next question to Dr. Yegupan. Doctor, can you tell us about the medical management for cervical radiculopathy? அதாவது மாத்திரைகளால அதை எப்படி குணப்படுத்த முடியும்? இன்னொன்று, cervical collar எவ்வளோ நாளுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த அறிகுறிகளை பத்தி டாக்டர் சாந்தப்பன் பேசிட்டாங்க. ஸோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வரும்போது we are managing the symptoms. அவங்க வந்து they come mainly with pain, numbness, tingling அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பெயின் கில்லர் தேவைப்படும். பெயின் கில்லர் கேன் பி anti-inflammatory, muscle relaxant, Panadol base. We sometimes you have to use a combination. அது வந்து பிரேக், ஏன்னா we want to break the cycle of pain. அப்புறம் they can function. இதுக்கு வந்து மல்டிபிள் மோடாலிட்டிஸ் யூஸ் பண்ணலாம். தென் அட் த சேம் டைம் ஒரு சில நாளுக்கு இந்த நரம்பு எஃபெக்ட் பண்ணியிருக்கனால அதுக்கும் சேர்த்து இந்த நர்வ் வைட்டமின்ஸ், நியூரால் பெயின், ப்ரீகேபலின் அந்த மாதிரி மருந்துலாம் கொடுப்போம். கொஞ்சம் ட்ரௌசினஸ் வரும். அதோட சேர்த்து ஃபிசியோதெரப்பி இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபிசியோதெரப்பியில் நம்பர் 1 they want to reduce pain first. உடனே ஒன்றும் பெருசாக ஒன்றும் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. பெயின் ரிடியூவிங் மாடலிட்டிஸ் இன் ஃபிசியோதெரப்பி, சம்டைம்ஸ் இன்ஃப்ராரெட், ஹீட் பேக்ஸ் அதெல்லாம் பண்ணி they want to restore the range of movement. அப்புறம் பேக் டு காஸ் ஸ்ட்ரெங்தனிங் த மசில். அதே தான் இந்த நெக் காலர் யூஸ் பண்ணுறது வந்து சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. we rarely use neck collars. நானே ஒருத்தரும் கொடுக்கறது இல்லை. ஸோ the neck collars will make your muscles lazy. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டோன்ட் யூஸ் அ நெக் காலர். தட்ஸ் ஆல் ஐ கேன் அட்வைஸ். ஒரு சில நாட்டில் வந்து the traveling is difficult, இந்த ரோடுலாம் இதாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த ஊர்லாம் நிறைய பேர் நெக் காலர் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இது பம்பி ரோட்ஸ். அதனால இந்த சிங்கப்பூரில் we hardly use, we encourage more of the neck strengthening the core. அதனால we try not to use the collar. Yes, thank you, Doctor. Next question to Dr. Satappan. Doctor, when is surgery indicated in cervical radiculopathy? எப்போ surgery பண்ற மாதிரி வரும்? Okay, so I think majority of the time cervical radiculopathy ஜெனரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% சர்ஜரி தேவைப்படாது. ஸோ டாக்டர் ஏகா சொன்ன மாதிரி கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் will usually work in a big proportion of them. Failure of conservative treatment வாழ்க்கை முறையை பாதிக்குது. அவங்கள தொடர்ச்சியாக வலி மாத்திரைகள் டிபெண்ட் பண்ணியும் சம்டைம்ஸ் பெயினை வந்து தீர்மானம் கொடுக்காது. அதே சமயம் அவங்களுடைய டைப் ஆஃப் ஒர்க், என்ன மாதிரி வேலை பண்ணுறாங்க, அந்த வேலையிலையும் ஒரு தடங்கள் ஏற்படுது இந்த வலினால. இந்த வலி மாத்திரைகள் சம்டைம்ஸ் வந்து காபபென்டின், ப்ரீகேபலின் இதெல்லாம் எடுக்கும்போது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன், அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபிசியோதெரப்பி பண்ணி ஒரு 4 to 6 weeks ஒரு நிவர்த்தி ஆகலை, மெடிக்கேஷனுக்கும் செட் ஆகலை, டிபெண்டன்ஸ் ஆன் மெடிக்கேஷன் வருது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டெஃபினெட்லி சர்ஜிக்கல் கன்சிடரேஷன்ஸ் ஒன்று இருக்குது. ஆப்சல்யூட் கன்சிடரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீக்னஸ், அவங்க வர்ற ஸ்டேஜே நரம்பு வீக்னஸ்ஸு, கிரிப்பு வீக்காக இருக்குது. இப்போ வந்து சர்ஜரி பிகம்ஸ் மோர் அர்ஜென்ட். ஸோ எம்ஆர்ஐ எடுப்போம், அதோட அமௌண்ட் ஆஃப் கம்ப்ரெஷன் அசஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து சர்ஜரியோட நெசசிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸை பற்றி ரொம்ப கிளியராக சொல்லுவோம். ஸோ இந்த ரேடிகுலோபதியில் பியோர் ரேடிகுலோபதியில் பெயின் தான், பட் யூஸ்வலி பெயினோட கலந்து வீக்னஸ் வந்துச்சுன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம். பியோர் சென்சரி டெஃபிசிட் வந்து ரொம்ப டிபேட்டபிள். ஏன்னா சென்சேஷன் வந்து இந்த ஏர்லி ஃபேஸஸ் கேன் இம்ப்ரூவ், பட் சில நேரத்தில் சர்ஜரி பண்ணும் சென்சேஷன் இம்ப்ரூவ் பண்ணாது. சம்டைம்ஸ் அந்த இன்ஜுரி பண்ணது தான். ஸோ அதை வந்து கிளினிக்கலாக வந்து அவங்க அசஸ் பண்ணி இது உண்மையிலேயே அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸில் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து வீக்னஸையும் உண்டாக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா சர்ஜரியை பற்றி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் 30% ஏற்படலாம். Thank you, Doctor. There was also another question. Hydration, அதாவது நம்ம இப்போ ஹைட்ரேட்டடா ப்ராப்பரா தண்ணி, adequate தண்ணி எடுத்து ஹைட்ரேட்டடா இருந்தா can we prevent such diseases?
Okay, to my knowledge, and I'm sure Yega will agree with me, நம்ம குடிக்கிற தண்ணி டைரக்டா அங்கே போறது இல்லை. So it's not like that. So I think it's going to be நமக்கு செட் அந்த ஒரு கண்டிஷன் ஆஃப் த டிஸ்க் வந்து ஓவரால் டெசிகேஷன்ங்கிறது எம்ஆர்ஐல வந்து யூ வில் see sometimes இந்த டிஸ்க் இஸ் வெரி ட்ரை, இஸ் டெசிகேட்டட் பிளாக் டிஸ்க்ங்கிறது. இது வந்து இம்ப்ராப்பர் ஆக்டிவிட்டீஸ், எர்கனாமிக்ஸ், திருப்பி அந்த ஆக்சியல் லோடிங்ல அந்த cervical spine இன்ஜுரி வரும்பொழுது the disc ends up getting a little bit of micro fissures, and அதுல வந்து அந்த fluid signals வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு குறைய the discoட actual hydrostatic properties வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஏஜுக்கும் ஒன்று இருக்கு. ஸோ ஏஜ்ல வந்து the ability to actually repair குறைய ஆரம்பிக்க overall desiccation of disc will be increased with age as well. So fluids are important in general, but அதோட இது வந்து doesn't directly have an interrelationship with the discoட hydration status. Okay, yes. Thank you, Doctor. Next question I would like to ask Dr. Venkatachalam. Doctor, what are the symptoms of rheumatoid arthritis? அதாவது முடக்குவாதம், அதனுடைய சிம்டம்ஸ் என்ன, அது எப்படி மேனேஜ் பண்ணலாம், அதோட ஃபிளேர் அப்ஸையும் நம்ம எப்படி வந்து ட்ரீட் பண்றது? எஸ் டாக்டர். நம்ம வந்து இப்போ இந்த ஆர்த்ரைட்டிஸ்ல வாதத்துல முடக்குவாதம் தான் மெயினா சொல்றோம். இது வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் 100ல் ஒருத்தருக்கு வரலாம். அது வந்ததுன்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா வந்து இதில் வந்து ஸ்வெல்லிங், ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஸ்மால் ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வாதத்தில் வந்து சின்ன முட்டுக்கள், இந்த விரலுக்கு பின்னாடி இருக்குல்ல, இந்த முட்டுக்களில் வந்து வீக்காக இருந்து காலையில் எந்திரிச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்குது, நான் கையை விரிக்க முடியல, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த டாக்டரை போய் அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கறது நல்லது. அதான் மெயின் சிம்டம்ஸ். 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். அது ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல சில ஆர்த்ரைட்டிஸ்ல ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் மெயின் சிம்டம்ஸ். இப்போ நிறைய மருந்துகள் இருக்கு. இந்த கடந்த 20 வருஷத்துல புது புது மருந்துகள்லாம் வந்து இப்போ முன்னாடி நாம் வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி வீல் சேரில் வருவாங்க, நிறைய பேஷண்ட் நாங்கள் அட்மிட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் இந்த ரூமட்டாலஜி வார்டெல்லாம் மூடிட்டோம், எல்லாரையும் அவுட் பேஷண்ட்டை தான் பார்க்குறோம். இல்லை டே கேஸ் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால புதிய மருந்தெல்லாம் இருக்கு. அப்போ ஃப்ளேர் அப் என்ன பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி இது வந்து இப்போ மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும் இந்த ஆர்த்ரைட்டிஸ். சில நேரம் அவங்க நிறைய வேலை பார்த்துட்டாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது இப்போ தொண்டை கட்டி இருக்குது, இல்லை இன்ஃபெக்ஷன் ஏதாவது வருதுன்னா ஆர்த்ரைட்டிஸ் ஃப்ளேர் அப் பார்க்கலாம். ஸோ அப்போ இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும், கிருமிகளை கண்ட்ரோல் பண்ணணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் ரொம்ப அதிகமாக வந்து எக்ஸர்ட் பண்ணக்கூடாது. அவங்க அதெல்லாம் பண்ணாங்களாவே ஃப்ளேர் அப் இது பண்ணலாம். அப்படி இல்லாமையும் ஃப்ளேர் அப் வந்ததுன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட்டு, இது மாதிரி ஒத்தடம் கொடுக்கலாம், வெந்நீர் இதில் அதெல்லாம் பண்ணலாம். வலி நிவாரணிகள், நம்ம பெயின் கில்லர்ஸ், இப்போ நியூரோஃபென் அந்த மாதிரி மாத்திரை எடுத்துக்கலாம். பட் இந்த புது மருந்துகள்லாம் இருக்குது. இப்போ சில மாதிரி எதனால இது வருது அப்படின்னு கண்டுபிடிச்சதால புது எங்கள் சென்டர்லேயே நாங்கள் ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து அதை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ரெமிஷன் அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணி அதில் ஒரு 65-70%. Doctor, can I ask you to, can you mute and unmute yourself, Doctor? There's a small difference in the tone. And please continue. I can hear you, Doctor, but there is a... Yeah, I can hear. Video stop பண்ணுங்கப்பா. Okay, so the treatment is initial treatment. Methotrexate ஒரு key drug இருக்கு. கேன்சர் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறோம். அந்த மருந்து நல்ல மருந்து. அதோட வந்து மற்ற மருந்துகளை சேர்ந்து இது பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், எங்கள் இதெல்லாம் வந்து டார்கெட் ஒரு பேஷண்ட்டை பார்த்து அவங்க டிசீஸ் எப்படி இருக்குன்னு அதை இது பண்ணலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறோம்னா நம்ம இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் இது வந்து நீண்ட நாளைக்கு கொஞ்சம் மருந்தெல்லாம் சாப்பிடணும். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, 2 மாதம் 3 மாதம் சாப்பிட்டு நிறுத்திடுறாங்க. மாத்திரை நிறுத்தினாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதான் பண்ணணும். சில பேருக்கு ஸ்டீராய்டு யூஸ் பண்ணலாம். ஸ்டீராய்டு வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் யூஸ் பண்ணணும். ஸ்டீராய்டு நிறைய யூஸ் பண்ணல, குறைச்சிட்டு வரும். புது மருந்துகள்லாம் நல்ல பயன்படுத்தணும்.
வர மருந்தெல்லாம் சிலது மாத்திரையே கிடைக்குது. இப்போ இந்தியாவிலையும் இப்போ நிறைய புது மருந்தெல்லாம் வந்து இந்த ஜெனரிக்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிகள் அதுவும் கிடைக்குது. So sorry to interrupt, doctor. There is still a difference in your tone. We're able to hear you more than once. I see. Okay. Yeah, now actually it's clear, doctor. Can you continue? Okay. Yeah. So Yes. I think there are lots of treatment advances now, and we can control the disease. Disease இது பண்ணலாம். பட் ஃப்ளேர் அப் சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு டிசீஸ் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆனோன்னா நம்ம மருந்தையும் இப்போ குறைக்கலாம். அதுதான் என்னோட ஆராய்ச்சி இப்போ பண்ணிட்டு இருக்கோம். பயாலஜிக் ரெமிஷன்னு சொல்றது நல்ல பவர்ஃபுல்லான மருந்து. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆரம்பத்தில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆர்த்ரைட்டிஸ் கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா அந்த மருந்தை நம்ம குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். Okay, yes. Thank you, மருந்து மட்டும் இல்லாம வந்து ஒரு டீம்ல வந்து எல்லாரும் பார்ப்போம். பிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் சொல்லுவோம். அவங்க கையை எப்படி பயிற்சி பண்றது, உடற்பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் இருக்கு. பட் இப்போதைக்கு வந்து பயப்பட வேண்டாம். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு வந்ததுன்னா அந்த ஸ்வெல்லிங், ஸ்டிஃப்னஸ், கையெல்லாம் யூஸ் பண்ண முடியல, காலையில் அதிகமாக வலி இருக்குன்னா மருத்துவரை போய் பார்க்கறது நல்லது. அதுக்கு டெஸ்ட் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி பண்ணிடலாம். ருமட்டாய்டு ஃபேக்டர் இருக்குது, ஆன்டி சிசிபின்னு ஒரு ஆன்டிபாடி இருக்குது, இஎஸ்ஆர்னு ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து இப்போ உடம்புல இன்ஃப்ளமேஷன் இருக்கா இல்லையான்னு தெரியும். அதெல்லாம் பண்ணலாம். இப்போ எக்ஸ்ரே முதல்ல பண்ணுறோம். எக்ஸ்ரேயில் இதுக்கெல்லாம் சேஞ்ச் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால இப்போ அல்ட்ராசவுண்ட் நிறைய யூஸ் பண்ணுறோம். அல்ட்ராசவுண்டில் இன்ஃப்ளமேஷன் தான் முன்னாடியே தெரியும். சில பேருக்கு எம்ஆர்ஐயும் பண்ணலாம். அதெல்லாம் இருக்குது. Okay, yes. Thank you, doctor. Next question to Dr. Yegappan. Doctor, can you tell us more about rotator cuff tendinitis, illana tear? Rotator cuff tendinitis, illana tear. இந்த ரொட்டேட்டர் கஃப் வந்து தோள்பட்டையில ஷோல்டர்ல இருக்குது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் ஷோல்டர் மாடல். ஓகே, இதுதான் அந்த காலர் போன் முன்னாடி இருக்குது. எல்லாருக்கும் இந்த டெல்டாய்ட் மசில் வந்து மேல இருக்கு. ஸோ ரொட்டேட்டர் கஃப் வந்து இன்டர்னல், அந்த சின்ன சின்ன இந்த தசை உள்ள இருக்குது. ஓகே, இதுதான் வயசாக இன்ஃப்ளமேஷன் வர வாய்ப்பு நிறைய. ஸோ மெயின்லி இது ஏஜ் ரிலேட்டட் தான் இந்த டெண்டனைட்டிஸ் ஆஃப் ரொட்டேட்டர் கஃப். அது இந்த டெண்டன் மட்டும் இன்ஃப்ளேம் பண்ணிருந்துச்சுன்னா டெண்டனைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஆல் ஸ்வாலன். சம்டைம்ஸ் இட் கெட்ஸ் ஃப்ரேட் ஆர் கம்ப்ளீட்லி டேர்ஸ். இந்த இனிஷியல் சிம்டம்ஸ் அறிகுறி வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெயின், அவ்வளோதான். ஸோ இனிஷியல் சிம்டம்ஸ் ரெண்டுக்குமே இஸ் பெயின். அந்த வீக்னஸ் வந்து இஸ் ஆக்சுவலி ரேர், இஸ் வெரி லேட் ஃபீச்சர். ஸோ முக்காவாசி பேருக்கு வந்து இந்த டெண்டனைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது மருந்து கொடுத்து யூ கேன் டூ ஃபிசியோதெரப்பி, யூ கேன் ட்ரை சம் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அந்த டெண்டனைட்டிஸ்லேயே சம்டைம்ஸ் இஃப் தேர்ஸ் a lot of bone spurs உள்ள அந்த போன்ல இருந்து அது இஃப் இட்ஸ் காசிங் த இன்ஃப்ளமேஷன், அந்த போன் ஸ்பரை நம்ம ஆர்த்ரோஸ்கோபிக்கா ரிமூவ் பண்ணிடலாம். கேமரா வச்சு ரிமூவ் பண்ணலாம். வெரி சிம்பிள் சர்ஜரி, 1/2 hour தான் ஆகும். அதை பண்ணலாம். டேர் வந்துச்சுன்னா, அந்த ரொட்டேட்டர் கஃப் டேர் இருந்துச்சுன்னா அது நிச்சயமா ஆறாது. ஃபுல் திக்னஸ் டேர், ஃபுல்லாக டேர் பண்ணிச்சுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஆறாது. ஏன்னா அது ரப்பர் பேண்ட் மாதிரி ஸ்ப்ரிங் பண்ணி போயிடும். யூ கேனாட் கெட் இட் டு ஹீல். பின்ன டேர் ஆறாதுனா கூட ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து the pain goes away. நம்ம அந்த இனிஷியல் பிசியோதெரப்பி ஊசி எல்லாம் போட்டு செரல் ஊசி எல்லாம் போட்டோம்னா வலி போயிடுது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு சம்டைம்ஸ் அவங்க வயசாச்சுன்னா தென் சம்டைம்ஸ் we don't even offer surgery. But if there's persistent pain plus if they are younger, then we will offer arthroscopic, the keyhole surgery வச்சு தச்சு விட்டுருக்கலாம். இட்ஸ் குவைட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஏன்னா ஒரு 45 வயசு 50 வயசுலேயே டேர் ஆச்சுன்னா நம்ம விட்டுட்டோம்னா அந்த டேர் வந்து இட் வில் ப்ரோக்ரெசிவாக ரொம்ப பெருசாக போயிடும். அது போக போக மேசிவ் கஃப் டேர் இருந்துச்சுன்னா அப்புறம் தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்புறம் அதே சமயம் அந்த ரொட்டேட்டர் கஃப் ஆர்த்ரைட்டிஸ், ஆர்த்ரோபதி வர வாய்ப்பு உண்டு. ஸோ வி வாண்ட் நிப் இட் இன் த பட் ஏர்லியாக சர்ஜரி பண்ணும். Thank you, Doctor. Yes. Next question I would like to ask Dr. Sathapan. Doctor, what is frozen shoulder? Can it be prevented? Okay, so frozen shoulder ங்கிறது மருத்துவ ரீதியாக ஆல்சோ we call it adhesive capsulitis. தோள்பட்டை இறுக்கம். ஓகே, அது ஸ்டிஃபாக வர்றது. யூஸ்வலி வந்து இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து ஒரு இன்ஜுரி. ஸோ செம்மையாக ஒரு இன்ஜுரி வருது, ஒரு ஃபாலில் வருது, அப்புறம் ரத்தம் வந்து அதில் கசியுது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஷோல்டர் வலினால் நம்ம மூவ் பண்ணாமல் இருந்தோம்னா ஷோல்டரை சுற்றி வந்து கேப்சியூல் இருக்குது.
கேப்சூலுங்கிறது ஒரு நம்ம மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுற கிளிங் ஃபிலிங் மாதிரி ஒரு ஒரு ரேப்பிங் லேயர். இந்த லேயர் வந்து ரொம்ப டைட்டாக போயிடும். ஏன்னா மூவ்மெண்ட் பண்ணாத போது அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி தான் அதோட அந்த ஷோல்டருக்கு உள்ள ஒரு மொபிலிட்டியே வந்து இருக்குது, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைப்பர்மொபைல் ஜாயின்ஸ் இந்த பாடி வந்து ஷோல்டரு. அண்ட் அதனால தான் டிஸ்லொகேஷனும் ஹையஸ்ட் காமன் இன் த ஷோல்டர் இன் கம்பேரிசன் டு அதர் ஜாயின்ஸ். மோஸ்ட் ஸ்டேபிள் வில் பி ஹிப் ஜாயின்ட். ஸோ இந்த இதில் வந்து அந்த கேப்சூல் ரொம்ப டைட்டாக போனோன்னே மூவ்மெண்ட்ஸ் வந்து லிமிட்டேஷன் வரும். அப்புறம் அதே சமயம் வலி இருக்கும். அண்ட் லாட் ஆஃப் த டைம் நம்ம என்ன வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட். நம்ம வந்து தலையை வந்து வாடுறதுக்கு கையை வந்து ஆல் வே பேக் கொண்டாடுறோம். பின்னாடி வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, கையை வந்து ஷவர் பண்ணுறதுக்கு, அந்த ரொட்டேஷனல் மூமெண்ட்ஸு நம்ம நேச்சுரலாக வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட். அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போயிடும். ஸோ இதை மெடிக்கலில் வந்து இன்டர்னல் ரொட்டேஷன் இருக்கும். க்ளவுஸ் போடுறது, ஷர்ட் போடுறது, அப்புறம் அந்த சைடில் படுக்கிறதும் சம்டைம்ஸ் வலி இருக்கலாம். பட் யூஸ்வலி அந்த ஃப்ரோசன் ஷோல்டரில் பல ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஆன் த பிகினிங் ஸ்டேஜில் ரொம்ப பெயின்ஃபுல் ஸ்டேஜாக இருக்கும். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் ரொம்ப ஸ்டிஃபனிங் ஸ்டேஜில் வந்து அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லிமிட்டடாக போயிடும். Can you tell us how it's managed, doctor? அது எப்படி நம்ம ட்ரீட் பண்ண முடியும் இல்ல மேனேஜ் பண்ண முடியும்? ஓகே. ஸோ யூஸ்வலி வந்து இந்த செட்டிங் வந்து தி கேன் பி ஆஃப்டர் அன் இன்ஜுரி. ஒரு சின்ன ஒரு ரொட்டேட்டர் கஃப் டேர், அந்த டேருக்கு அப்புறம் பெயின் நல்லா அவங்க மூவ் பண்ணாமல் இருக்கும் பொழுதும் இந்த பிரச்சனைகள் வரலாம். அப்புறம் டயபிட்டிஸுக்கும் இதுக்கும் ஒரு வீக் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இந்த இடத்துல சுகரோட அக்யூமுலேஷனும் அந்த டிஷ்யூஸில் போய் தாக்கம் பண்ணுறதுனால அட்ஹீசிவ் கேப்சுலைட்டிஸோட ஹாட் ஃபேஸ்லேருந்து கோல்ட் ஃபேஸுக்கு போய் ஸ்டிஃப்னஸ் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சம் ஸ்டடீஸில் வந்து நல்ல சுகர் கண்ட்ரோல் இருக்கும் தருணத்தில் இந்த தாக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் குறையுது. மொபிலிட்டி, ஸோ மொபிலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சில நான் மஸ்குலர் ஸ்கெலட்டல் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ்லேயும் நரம்பு ரீதியாக வந்து பாடியில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கனால, இப்போ ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ட் அட்டாக்லேருந்து ரிகவர் பண்ணி ஒரு 4 to 8 வாரம் கழிச்சு சில நேரங்களில் அந்த நரம்பு உணர்ச்சிகள் சிமிலராக போகிறனால தோள்பட்டையில் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் சம்டைம்ஸ் தே வில் கெட். ஸோ இவங்களை வந்து நம்ம ஏர்லியாக பார்த்தோம்னா பெயின் ரிலீவ் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுவோம், அந்த கார்டிசோன் இன்ஜெக்ஷன் போடுவோம். இது ஏன்னா அந்த பெயினை குறைச்சோன்னா மொபிலிட்டி வில் பி ஈஸியர். ஸோ மொபிலிட்டி ஈஸியாக இருந்ததுன்னா அதோட கோல்ட் ஸ்டிஃப்னஸ் ஃபேஸ் வர்றதை நம்ம டெஃபினட்டாக வந்து தவிர்க்க முடியும். பெரும்பாலும் சர்ஜரி தேவைப்படாது. பட் 70% வந்து இது ப்ராப்பர் பெயின் ரிலீஃப் அண்ட் மொபிலிட்டி அண்ட் தெரப்பியில் வந்து இதை கரெக்ட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு 30% ரொம்ப ஸ்டிஃபனிங் ஃபேஸில் வந்தோன்னே ஃபங்க்ஷனாலிட்டியை ரொம்ப பாதிச்சுன்னா சர்ஜிக்கலாக வந்து கேப்சுலர் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ கேப்சுலர் ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஷோல்டரோட டைட்னஸ் குறையும். அதுக்கப்புறம் ரொம்ப அக்ரெசிவாக மொபிலைசேஷன் பண்ணணும். அனஸ்தீசியா சப்போர்ட்டோட நர்வ் பிளாக் கொடுத்து அந்த மொபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி போகும்போதும் டேப்லெட்ஸை வச்சு மெயின்டைன் பண்ணுவோம். அந்த ஒரு 3 months தாண்டிட்டு அது திருப்பி வராமல் இருந்துச்சுன்னா ஓவரால் அவுட்கம் பி குட். Thank you, doctor. One more question and then we will go for a break. The last question to Dr. Venkatachalam. Doctor, what are the symptoms of psoriatic arthritis? அதாவது psoriatic arthritis இருக்கிறவங்க, psoriasis இருக்கிறவங்க அதை prevent பண்ண முடியுமா? Very sorry, doctor. You're not audible, doctor. No, doctor. Maybe we can address the question after the break. Thank you, Anu. Thank you all the panelists. Program ரொம்ப அருமையா போய்கிட்டு இருக்கு. வர்ற கொஸ்டின்ஸை வந்து சமாளிச்சு இந்த பேனலுக்கு அனுப்புறதே பெரிய டீலா இருக்குது. we are getting questions from all over the world. நிறைய இடத்துல இருந்து எங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த 1.5 மணி நேரமே வந்து ஒரு அதிகமான வெபினார் டைம். எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் கொஸ்டின்ஸை வந்து நாங்க நம்ம டீம் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் அனுப்பிச்சு நாங்க ஆன்சரை வாங்கி உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்றோம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் இன்னும் முடியல. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 45 நிமிஷம் முடிஞ்சிருக்குது. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் 5 to 10 நிமிஷம் நம்ம உலக மற்றும் வட அமெரிக்க நகரத்தார் மருத்துவர்கள் சங்கத்தோட
அடுத்தடுத்து பண்ணக்கூடிய நிகழ்வுகளை ஈவெண்ட்ஸை பத்தி 1-2 அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிட்டு திரும்ப ரெஸ்யூம் பண்ண போறோம். இந்த ப்ரோக்ராம் திரும்ப கண்டினியூ ஆகும். இன்னொரு 30-35 மினிட்ஸ் இல்லைன்னா 40 மினிட்ஸ் கூட கண்டினியூ ஆகும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்றோம். வி ஃபீல் தட் இது வந்து போன் அண்ட் ஜாயிண்ட்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஃபீல்டு. மேபி வி ஹேவ் டு ஹேவ் பார்ட் 2 பார்ட் 3 கொண்டுட்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ வி வில் டூ. அடுத்தடுத்தும் இதே இந்த வெபினாரை வந்து பார்ட் 2 பார்ட் 3 கொண்டுட்டு வர்றோம். ஸோ இப்போ வந்து ஆர்கனைசேஷனோட ஆக்டிவிட்டீஸை பற்றி கொஞ்சம் 1-2 அனௌன்ஸ்மெண்ட்ஸு ஸோ எவ்ரி ஒன்க்கு தெரியறதுக்கு. ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி வெபினார்ஸ் போடுறோம், ப்ரொஃபஷனல் வெபினார்ஸும் போடுறோம். விதின் டாக்டர்ஸ்குள்ளேயும் நாங்கள் எங்களுக்குள்ள வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்டேட்ஸை பற்றி பேசிக்கிறதுக்கு நிறைய காமன் டாபிக்ஸ் வந்து ஜென்ரல் பப்ளிக் அண்ட் நகரத்தார் பெருமக்களுக்காகவும் போடுறோம். அது போக வந்து சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்தியாலையும் பண்ணுறோம். இந்தியாவில் வந்து ஐ கேம்ப் எல்லாம் நிறைய போடுறோம். ஐ கேம்ப் வந்து என்பிஎன்ஏ வந்து வி ஹாவ் எக்ஸ்க்ளூசிவ் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிந்துணர்தல். அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலோட புகழ்பெற்ற அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலோட வச்சிருக்கோம். நிறைய இது வரைக்கும் போட்டோம். ஒவ்வொரு வருஷமும் போடுறோம். இந்த வருஷமும் போட போறோம். ஐ கேம்ப் நம்ம நகரத்தார் ஊர்களில் போட போறோம். இதுல வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை ஆகி அந்த பேஷண்ட்ஸ் வந்து பஸ்ஸில் இதுக்கு போயிடுவாங்க, மதுரைக்கு போயிடுவாங்க. அங்கே போய் சர்ஜரி பண்ணிட்டு ரிட்டர்ன் வர்றாங்க. அதுக்கு வந்து ஃபண்டிங் ஹெல்ப்பும் பண்ணுறோம். நம்ம வந்து நம்ம நகரத்தார் பெருமக்கள் எதவா இருக்கவங்க வந்து ஃபண்டிங் ஹெல்ப்பும் கேட்கலாம். அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஃபண்டிங்காகவும் கொடுக்குறோம். நம்ம ஊர்கள் இருக்கக்கூடிய பெரியவர்கள், இந்த மாதிரி கண் புரை இருக்கிறவங்க, இல்லை கண் பார்வையில் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூடியவங்க நம்ம ஐ கேம்ப்ல வந்து ஒவ்வொரு ஊர்களையும் நாங்கள் போடையில வரையில வந்து காமிச்சுட்டு அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். நீங்க ஐ கேம்ப்க்கு வெயிட் பண்ணணும்னு இல்லை, டைரக்டாவும் நீங்க வந்து admin@mynpna.org, admin@mynpna.org இந்த இதுக்கு வந்து நீங்க இமெயில் அனுப்பிச்சீங்கனாலும் we can help. நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம ஊர்களில் இருக்க பெரியவங்க வந்து நிறைய பேர் நம்ம இதுல ரிட்டையர்ட் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படலாம். அது எதுவும் அவங்களுக்கு ஐக்கு வந்து கமிட்டி எல்லாம் இருக்குது. இப்போ சிங்கப்பூர்ல இருந்து டாக்டர் சாந்தி சுப்பிரமணியம்ங்கிறவங்க தான் வந்து கமிட்டிக்கு சேர்மன். அவங்க ஆப்தால்மாலஜிஸ்ட், ஐ ஸ்பெஷலிஸ்ட். அதுல ஒரு கமிட்டியே இருக்குது. அந்த கமிட்டியில மற்ற கண் டாக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கு, சிரமங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும், அதுக்கு கைட் பண்ண முடியும். என்ன சர்ஜரிக்கு நீங்க போகணுன்ட்டு அரவிந்த் வழியா ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும். இது வந்து எதவா இருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்களுக்கு. இது கண்ணை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து கண்ணுக்கு வந்து நம்ம கம்யூனிட்டியில வந்து ஸ்பான்சர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஊர்ல வந்து கண்ணு கேம்ப போடணும்னு நினைச்சீங்கன்னா we can definitely do it. நீங்க வந்து என்பிஎன்ஏவை கான்டாக்ட் பண்ணுங்க. அதே admin@mynpna.org நீங்க வந்து இமெயில் பண்ணலாம். நகரத்தார் ஆரோக்கிய மன்றத்திலையும் யார் வேணாலும் மெம்பர் ஆகலாம். நீங்க வந்து நகரத்தார் ஹெல்த் கிளப் அப்படின்ட்டு கூகுள்ல டைப் பண்ணீங்கனாலே வந்துடும். நீங்க அதில் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ண முடியும். இமெயில் இருக்கு. ஸோ எனி ஒன் கேன் ஸ்பான்சர் பண்ண முடியும் இந்த ஐ கேம்ப் வேர்ல்டு வைட். எனி நகரத்தார் ஃபேமிலி நீங்களும் அதில் வந்து இதில் சிறப்பம்சம் என்னன்னா, சும்மா கேம்ப்னு சொல்லிட்டு ஒரு பேருக்கு போடுறதெல்லாம் கிடையாது. டாக்டர்ஸாக நடத்தக்கூடிய ஆர்கனைசேஷன் ரொம்ப பேஷனாக வந்து பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ யார் ஸ்பான்சர் பண்றாங்களோ அந்த ஃபேமிலியை டைரக்டா வந்து லைவா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அன்னைக்கு கேம்ப் டே அன்னைக்கு உங்க ஊர்ல நீங்களே வந்து அதை முன்னிட்டு நடத்தலாம். அது என்பிஎன்ஏ கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வந்து எல்லா ஏற்பாடையும் என்பிஎன்ஏ பண்ணிடும். நீங்க ஸ்பான்சர் பண்றது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க வந்து மற்றது எல்லாமே என்பிஎன்ஏ டேக் ஓவர் பண்ணிடும். அரவிந்தோட சேர்ந்து அதை பண்ணிடுவோம். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் டெஃபினட்டா நீங்க என்பிஎன்ஏ கான்டாக்ட் பண்ணலாம். நிறைய பண்றோம். இதுல 1-2 சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராம்க்கு போறோம். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் அண்ட் கிட்னி கேம்ப் இப்பதான் ஈரோடுல போட்டோம். ஈரோடு நகரத்தார் சங்கம் மற்றும் மணிப்பால் ஹாஸ்பிட்டல், பெங்களூர்ல இருந்து வந்திருந்தாங்க. மணிப்பால் ஹாஸ்பிட்டல் அது மாதிரி அவங்களோட சேர்ந்து, அப்புறம் லோக்கல் ரோட்டரி கிளப் ஒரு இந்த மாதிரி 2-3 பேரோட சேர்ந்து அப்படி நிறைய இந்த மாதிரி லோக்கல் இருக்க என்ஜிஓஸோட சேர்ந்து பண்ணையில ரீச் அதிகமா இருக்கும். அதுக்காக அது மாதிரி பண்றது பலருக்கும் பெனிஃபிட் ஆகணும்ட்டு. ஸோ நகரத்தார் பெருமக்கள் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக்குக்கும் ஈரோடுல போட்டோம். கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல எக்கோகார்டியோகிராம், இசிஜி எல்லாம் பண்ணியிருக்கு. இப்போ கடந்த வருடம் கடைசியில நவம்பர் மாசத்துல பண்ணியிருக்குது. பல பேரும் அதுல பயன்பெற்று இருக்கிறார்கள். அதனால வந்து ஹார்ட் கேம்ப்ஸுக்கும் ஸ்பான்சர் பண்ணலாம், ஜாயிண்டாவும் ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு 8 பேர் 10 பேர் ஒரு ஃபேமிலியில இருக்கவங்க அந்த மாதிரியும் ஸ்பான்சர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பல பேருக்கு வந்து இருதய நோயை போக்குறதுக்கோ, அவங்களுக்கு ஒரு ஸ்டென்ட்டுக்கோ இல்லை பைபாஸ் சர்ஜரிக்கோ ஒருத்தவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு பயன்பெறும். பல பேருக்கு கண் பார்வை தெரியும் உங்களுக்கு. அதனால anybody who is interested in sponsoring these camps, please feel free to contact us.
அது போல இந்த வெபினார் டாபிக்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் இதுல போட்டிருக்காங்க. வந்து இந்த டாபிக் ரொம்ப நல்ல டாபிக், போன் அண்ட் ஹெல்த் ரொம்ப நல்ல டாபிக், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடித்த டாபிக்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா, கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிற டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க டெஃபினட்டா எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நகரத்தார்ல வந்து நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அதுல ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. கிட்டத்தட்ட 300-400 டாக்டர்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல இருக்க ஸ்பெஷலிஸ்ட் நாங்க வந்து இதே மாதிரியே பேனலை ரெடி பண்ணி we can do webinars. questions நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். பயனாளிகள் வந்து பெனிஃபிஷியரிஸ் வந்து யாராவும் இருக்கலாம். இது வந்து நம்ம கம்யூனிட்டிக்குலாம் ஒன்றும் இல்லை. நம்ம கம்யூனிட்டி பீப்புள் இதுல மெம்பர்ஸ் இருக்காங்க. நகரத்தார் ஆரோக்கிய மன்றத்தில் கிட்டத்தட்ட 3000 மெம்பர்ஸ் வேர்ல்டு வைட் இருக்காங்க. அது ஃப்ரீ மெம்பர்ஷிப், யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம். அது மாதிரி வந்து பெனிஃபிஷியரிஸ் வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கறவங்க, பயன்பெறவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். இது வந்து ஆர்கனைசேஷன் வந்து என்பிஎன்ஏ அண்ட் நகரத்தார் ஹெல்த் கிளப், இந்த டாக்டர்ஸ் ஆர்கனைசேஷன் ரன் பை நகரத்தார் டாக்டர்ஸ் இஸ் ரெஜிஸ்டர்ட் இன் அமெரிக்கா அண்ட் இஸ் ஆல்சோ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. புதுசா சேர்றவங்களுக்கு, புதுசா வந்திருக்கவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றேன். இது மாதிரி பல செயல்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க உங்களுடைய ஃபீட்பேக், சஜஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுங்க. நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி நகரத்தார் ஹெல்த் கிளப்னு கூகுள்ல போய் டைப் பண்ணீங்கன்னா வந்துடும். நீங்க அதுல வந்து ஃப்ரீ மெம்பர்ஷிப், ஒன்றும் ஆப்ளிகேஷன்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆகணும். இது ஹியூமானிட்டேரியன் தாட்டோட ஒரு பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆகணுங்கிறதுக்காக பண்றது. ஸோ இதுதான் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இன்னைக்கு என்பிஎன்ஏல இருந்து. வி ஹாவ் ரிலேஷன்ஷிப் வித் பெரிய சிஸ்டம்ஸோட, அழகப்பா குழுமத்தோட சேர்ந்து வி ஹாவ் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்பதான் ரீசெண்டா வி டிட் பழனி பாத யாத்திரை போறவங்களுக்குலாம் வந்து கேம்ப் போட்டிருக்கோம். மெடிக்கல் கேம்ப் நடந்து போறவங்களுக்கு போட்டிருக்கோம். அழகப்பாவோட சேர்ந்து கிட்னி ஹெல்த்துக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. காரைக்குடியில் எதுவும் பண்ண முடியுமா, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலக நகரத்தார் மருத்துவர்கள் அமைப்புல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அழகப்பா குழுமத்தோட அவங்க சேர்மன் டாக்டர் வைரவண்ணனோட பேசிக்கிட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி வி கேன் கம் அப் வித் சம் அதர் பிளான்ஸ், எதுவும் நம்ம காரைக்குடியில் பண்ற மாதிரி, நம்ம ஊர்களில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி. இதெல்லாம் தான் பல சேரிட்டபிள் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. எதுவும் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. we will announcements முடிஞ்சது. we can go back to the program. Anu, please take over with the program and we will go for the next 30-40 minutes-க்கு இன்னும் நிறைய questions இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றோம். Thank you so much. Yes, thank you, Doctor. Yeah, further continuing, next question I would like to ask Dr. Satappan. Doctor, can you tell us what is carpal tunnel syndrome? அதை prevent பண்ண முடியுமா? ஓகே, கார்பல் டனல் சிண்ட்ரோம்ங்கிறது நரம்பு பிரச்சனை. அதாவது நமக்கு வந்து மீடியன் நர்வ்னு ஒரு முக்கியமான ஒரு நரம்பு வந்து கையில் இருக்கு. ஸோ அந்த நரம்பு வந்து கார்பல் லிகமெண்ட்டுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ரிஸ்ட்ல வந்து ரொம்ப திக்கனிங்காக ஏற்பட்டுச்சுன்னா, யூஸ்வலி 40 சம்திங் அண்ட் பியாண்ட் அந்த லிகமெண்ட் வந்து திக்கன ஆரம்பிச்சுன்னா அந்த நரம்பை போய் அழுத்த அந்த தாக்கங்கள் வந்து கை விரல்கள், அதாவது நம்மளோட தம், இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், ஒரு ஹாஃப் ஆஃப் த ரிங் ஃபிங்கரையும் நம்னஸ் கொடுக்கும். இதோட அடுத்த ஸ்டேஜா இட் கேன் ஆல்சோ காஸ் ப்ராப்ளம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த வீக்னஸ்ஸு, அந்த நரம்போட அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும்போது அந்த வீக்னஸையும் உண்டாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை நம்ம ரொம்ப தாக்கம் பண்ணுச்சுன்னா ஏர்லியாக அதை போய் பார்த்து அதை அசஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் வந்து ஆரம்ப ஸ்டேஜ் இருக்கு, ரொம்ப லேட்டான ஸ்டேஜ் இருக்கு. Okay, doctor, when is surgery indicated and என்ன relief can the patient expect from the surgery? ஸோ அந்த நரம்பு வந்து அழுத்தங்கள் ரொம்ப தொடர்ந்துச்சுன்னா அந்த சென்சேஷனை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். முதல்ல வந்து வலி, அப்புறம் சென்சேஷன், அப்புறம் கிரிப் ஸ்ட்ரெயின். ஸோ யூஸ்வலி அந்த சிவியாரிட்டியை வந்து பார்க்கும்போது டாக்டர் வந்து as clinicians will examine, will assess the degree of weakness and everything else. ஸோ அப்போ ரொம்ப ஒரு தாக்கம் சிவியாரிட்டி இருந்தால் நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி, NCS ஸ்டடிங்கிறது அதை பண்ணுவோம். அதில் வந்து எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல்ஸோட சிவியாரிட்டியை அசஸ் பண்ணி இதுக்கு வந்து டெஃபினட்டாக சர்ஜிக்கல் தேவைப்பட்டுச்சுன்னா அதோட நெசசிட்டியும் அட்வைஸ் பண்ணுவோம். அப்போ சர்ஜிக்கல் பண்ணும்போது அந்த நரம்பை இது ஃப்ரீ பண்ணுறதுனால, அந்த கம்ப்ரெஷன் ரிலீஸ் ஆகிறதுனால அந்த இது உடனே வந்து பெயின் முக்கியமாக வந்து போயிடுது. சென்சேஷன் வர்றது கொஞ்சம் நாள் எடுக்கலாம். ஏன்னா எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை இருந்துச்சோ அதுக்கு தக்கவாறு டைம் எடுக்கும். அதே சமயம் இந்த வீக்னஸ் ஆரம்பித்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அந்த வீக்னஸ் இன்னும் கண்டினியூ பண்ணாமல் இருக்குமோ அது ஓரளவு நிவர்த்தியாக இருக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. முந்தி வந்து யூஸ்வலாக வந்து இன்சிஷன்ஸ் வந்து
கையில் வந்து ஒரு 1.5 to 2 cm சைஸ் இன்சிஷன்ஸில் இருக்கும். இப்போதைக்கு வந்து நவீனத்துவம் இருக்கனால எண்டோஸ்கோப்பிக்காக பண்ணலாம். சின்ன ஒரு கட்டு லெஸ் தென் cm அதை பண்ணிட்டு உடனே வந்து அந்த ஆக்டிவிட்டி ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வழிவகுக்குது. லாஸ்ட் டைம் வந்து அந்த ஸ்டிச்சஸ் போட்டோம்னா 2 weeks எடுக்கும் புண்ணாகிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த பெயின், அந்த டிஸ்கம்ஃபர்ட், அந்த தாக்கங்கள்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். ஆனால் இப்போதைக்கு வந்து நவீனத்துவத்தோட தாக்கத்தினால they can return back to work very fast. Yes. Thank you, Doctor. Next question, I would like to ask Dr. Egappan. Doctor, can you help us understand tennis elbow and golfer's elbow? Tennis elbow and golfer's elbow, adukku physiotherapy mattumdhaan treatment ah? Golfer's elbow, சொன்ன மாதிரி இது அந்த elbow, but முக்காவாசி I mean இது tendinitis problem. The தசை வந்து muscles வந்து before they join the bone அது tendon மாறும். And then the tendons தான் அந்த bonesல insert பண்ணும். Either part of the elbow. இந்த inner partல வலி வரும்போது தான் golfer's elbowங்கிறாங்க. medial epicondylitis. On the outer side வரும்போது lateral epicondylitis or tennis elbow. இதெல்லாம் பேசிக்கலி இந்த மசில் இந்த forearmல இருக்க மசில்ஸ் வந்து எல்லாம் அந்த ஒரிஜின் வந்து எல்போல இருந்து வரும். ஸோ சாதாரணமா வருது. அது அதனால டென்னிஸ் விளையாடணும், ரெக்கெட் கேம்ஸ் விளையாடணும்னு இல்லை. தே கேன் கம் ஃப்ரம் ஈவன் ஹோம் மேக்கர்ஸ், மற்ற ஜாமான் தூக்கும் போது, லக்கேஜ் தூக்கும் போதுலாம் வரலாம். யூஸ்வலி ஜெனரலா இந்த டென்னிஸ் எல்போ இஸ் மோர் காமன் தென் கோல்ஃபர்ஸ் எல்போ. இப்படிதான் இப்போ கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 கணக்கில் இருக்கும் ட்ரீட்மெண்ட் சாய்ஸஸ். So orthopedicsல வந்து when you have many options of treatment, what it means is we don't know what's the best. That is the problem. So we don't have anything in for both, whether golfer's elbow or tennis elbow. We don't have any single modality of treatment that gives you even 70-80% success rate. That is why there's so many options. But mainstay வந்து இந்த physiotherapy தான். We still முக்காவாசி பேஷண்ட்ஸுக்கு physiotherapy வந்து ஸ்ட்ரெச்சிங் வந்து ரொம்ப முக்கியம். சொல்லி கொடுப்பாங்க. Then in the physiotherapy also இந்த காலத்துல வந்து now a lot of those we do shockwave therapy. Kidney stones உடைக்கிற மாதிரி they do shockwave therapy for tennis elbow and tennis golfer's elbow. So shockwave therapy also helps. Ultrasound treatment. So முக்காவாசி வந்து is physiotherapy. மருந்து சாப்பிடலாம். You can wear straps, elbow straps. கேட்கும். You can use steroid injections sometimes. Steroid injections also not recommended, not multiple, because அது வந்து ஒரு சில நேரத்துல அந்த tendon வந்து inflammation இருக்குது. Or sometimes nowadays we're using biologics like PRP injections. Okay, yes. Thank you, Doctor. Next question to Dr. Venkatachalam. Doctor, can you tell us about the symptoms of lupus arthritis? அதை எப்படி ட்ரீட் பண்றது? lupus arthritis. So lupus arthritis கிடையாது. Arthritis is only one of the features of a condition called lupus. அது வந்து systemic lupus இல்ல SLE ன்னு சொல்லுவாங்க. இது வந்து யங் விமனுக்கு ரொம்ப அதிகமா வரும், இளம் பெண்களுக்கு. பட் மற்றவங்களுக்கும் வரலாம். பட் அதுல ஆர்த்ரைட்டிஸ் ஒரு ஃபீச்சர் தான். அவங்களுக்கு வந்து இப்போ தோல்ல வந்து இப்போ நம்ம சூரிய ஒளி எங்க படுறதோ அந்த இடத்துல ரேஷ் வருது, மேலார் ரேஷ்ன்னு சொல்லுவாங்க. சீக்ஸ்ல இருக்கிறது, வாயில புண்ணு வரலாம். அவங்களுக்கு வந்து சிறுநீரகம் பாதிக்கப்படலாம், இல்லை இருதயம் பாதிக்கப்படலாம். அவங்களுக்கு வந்து இப்போ டயக்னோசிஸ் சீக்கிரம் பண்ணணும். பண்ணிட்டு ஸ்டீராய்டு மருந்து ஆரம்பத்தில் கொடுப்பாங்க. இப்போ புது மருந்தெல்லாம் வந்திருக்கு. இப்போ ருமட்டாய்டில் இருக்க மாதிரி இதுக்கும் நிறைய மருந்தெல்லாம் இருக்கு. ஏசத்தாயப்ரின், சைக்ளோபாஸ்பமைடு, அந்த மாதிரி மருந்து இருக்கு. புதுசாக இப்போ ரிட்டக்ஸிமேப்னு மருந்து இருக்கு, பெலிமுமேப். இன்னும் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மோர் இம்பார்ட்டன்ட் வந்து இதை டயக்னோஸ் பண்ணணும். சீக்கிரம் பண்ணனா சரியாக ட்ரீட் பண்ணலாம். பட் அவங்க சொல்ற மருந்தை சரியா எடுத்துக்கணும், சரியான நேரத்துக்கு ஃபாலோ அப் பண்ணணும். அப்பதான் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து ஒரு நேரம் ஒரு மாதிரி ஒரு நேரம் இருக்காது. நிறைய பேருக்கு ஸ்கின்னும் ஜாயிண்ட்டு மட்டும் அஃபெக்ட் ஆகும். பட் ரூமட்டாய்டு மாதிரி ஜாயிண்ட்ல டிஃபார்மிட்டிஸ்லாம் வராது. அதனால வந்து பட் கிட்னி அஃபெக்ட் ஆகாம பார்த்துக்கணும். கிட்னி அஃபெக்ட் சில பேருக்கு ஆகும். அப்போ அதை வந்து யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க, கிட்னி பயாப்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி அப்போ கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டும் ரூமட்டாலஜிஸ்ட்டும் சேர்ந்து இதை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. Doctor, also, would you like to answer the previous question that psoriatic arthritis? அது rheumatoid மாதிரி தான் psoriatic arthritis. இந்த psoriasis skin இருக்கவங்க எல்லாருக்கும் வராது. அதுல வந்து ஒரு 40-50% of people with the skin problem can get joint problem.
அந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம் வந்து ரூமட்டாய்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ காலில் பெயின் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ இந்த டெண்டன்னு சொன்னாங்கல்ல, இந்த தசை வந்து எலும்பில் போய் ஒட்டுற இடம், அந்த இடத்துல தான் உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் வரும், என்திசைட்டஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை ஒரு விரல் வந்து வீங்கிக்கும், இன்னொரு கட்டை விரல் வீங்கி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், டாக்டிலைட்டிஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சொரையாசிஸ் வித் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும். ஸ்கின்னுக்கு கொடுக்குற மருந்து க்ரீம் எல்லாம் வந்து ஜாயிண்ட்ல ஒன்றும் பண்ணாது. பட் இந்த ரூமட்டாய்டில் கொடுக்குற மருந்தெல்லாம் இதுலேயும் இப்போ கொடுக்குறோம், அது நல்ல பயன் இருக்கு. இப்போ புது மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொரையாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கே வேலை பார்க்குது. அதனால வந்து இதை நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். லாங் டேர்ம் ப்ரோக்னோசிஸ் இஸ் மச் பெட்டர். இன்னும் நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதை வந்து டயக்னோஸ் பண்ணி நம்ம சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்கன்னா பெட்டர் ஆகும். Okay. Yes. Thank you, Doctor. Next question I would like to ask Dr. Yegupan. Doctor, what is osteoarthritis? அதாவது முதுமை மூட்டலர்ச்சி. What are the commonly affected joints? எந்தெந்த மூட்டுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக வரும்? Osteoarthritis is a wear and tear problem. ஆனால் முட்டி வந்து தேஞ்சு போகிறது. அந்த முட்டி தேஞ்சு போகிறது வந்து இது எலும்பு பிரச்சனை இல்லை, அந்த சவ்வு தான் தேஞ்சு போகுது, கார்டிலேஜ் தான் தேஞ்சு போகும். ஸோ த மோஸ்ட் காமன் ஜாயின்ட் வந்து நீ ஜாயிண்ட், நீ ஹிப்ஸ் தான் மோஸ்ட் காமன். ஏஷியாவில் நீஸ் தான் கூட. யூகேல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நீஸ் அண்ட் ஹிப்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல், ஈவன் ஹிப்ஸ் ஆர் மோர் காமன். மற்றபடி ஷோல்டர் வந்து கம்மி தான். பிகாஸ் ஐ டூ ஷோல்டர் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ், ஐ டோன்ட் டூ மெனி ஹிப்ஸ் ஆர் நீஸ். ஷோல்டர் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து இட்ஸ் நாட் மெனி. பட் பேசிக்கலி இது வந்து இந்த கார்ட்லேஜ் தேஞ்சு போகுது. த மோஸ்ட் காமன் காஸ் இஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டில் ஜஸ்ட் ஏஜிங். ஏஜிங்னால இது தேஞ்சு போகுது. ஒரு சில ஆளுங்களுக்கு வந்து they get an injury when they are younger, அதனால டிஃபார்மிட்டிஸ், இந்த லோட் பேரிங்லாம் மாறி போகுது. ஸோ they have more pressure on one compartment, அதனாலையும் தேஞ்சு போகுது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் a wear and tear process. எல்லாருக்கும் வரும். Everybody will have a certain amount of wear, a certain amount of arthritis, but நிறைய பேருக்கு what we are hoping is it wears out at a nice rate. You don't need any surgery in your life. Doctor, also, why is it sometimes, அதாவது knee pain, why is it sometimes associated with knee effusion? மூட்டு வலி இருக்கப்போ knee effusion வந்து just swelling in the joint. Basically இது வந்து அந்த முட்டி, the body is trying to lubricate itself. Basically ஏன்னா வலி இருந்துச்சுன்னா அந்த முட்டியில the body will produce the fluid in response. It's an inflammatory response. So it's like getting some oil. The body produces the fluid in an attempt to lubricate itself. திருப்பி இந்த inflammatory markers, inflammation chemicals இருக்கனால that will swell. So that's the swelling itself is not a big issue. அதுவும் பிரச்சனை இல்லை. ரொம்ப டென்ஸா இருந்தா பிரச்சனை, அப்புறம் மூவ்மெண்ட்லாம் ஸ்டிஃபா போயிடும். கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்காக எல்லாத்துலயும் இந்த இஃப்யூஷன், இந்த ஃப்ளூயிட் எடுக்கணும்னு. Okay, yes. Yes. Thank you, Doctor. Next question I would like to ask Dr. Sathapan. Doctor, can you tell us about knee locking, illana knee giving away? Knee lock ஆகும்போது என்ன காசஸ் இருக்க முடியும் அதுக்கு? ஓகே, கிளாசிக்கலா வந்து knee lockன்னு சொன்னீங்கன்னா முட்டியில வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மெனிஸ்கஸ் அண்ட் வாட் இஸ் இந்த சென்டர் ஆஃப் த நீல வந்து பார்த்தீங்கன்னா ஏசியல் லிகமெண்ட் பிஹைண்ட் த பெட்டாலர் டெண்டன். ஸோ பின்னாடி வந்து பிசிஆர் லிகமெண்ட் இருக்கு. மற்றபடி வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எல்லாமே அண்டர் சாஃப்ட் டிஷ்யூ. ஸோ மெனிஸ்கஸில் வந்து இட்ஸ் லைக் அ டா வெட்ஜ். ஸோ இப்போ அந்த ஒரு செகண்டரி ஸ்டெபிளைசர் த நீ. ஸோ இந்த மெனிஸ்கஸோட அமைப்பு வந்து சி ஷேப் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த actual anatomical design, இதோட அமைப்பு வந்து very crucial for the secondary stabilizing function. இந்த மெனிஸ்கஸ்ல ஒரு ஸ்பாட்ஸ் இன்ஜுரியோ ஒரு ட்விஸ்டிங் இன்ஜுரியோ ஏற்பட்டுச்சுன்னா அந்த தொடை எலும்பு, அதாவது ஃபீமர் போன், அந்த டிபியால ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஜவ்வை வந்து கிழிவு ஏற்பட்டுரும். அந்த கிழிவு ஏற்படும் பொழுது அந்த மெனிஸ்கஸோட அமைப்பு மாறப்பட்டு அது ஃப்ளிப் ஆகி முட்டியோட நேச்சுரல் மெக்கானிக்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும்போது இது லாக்கிங்கிறது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த நபருக்கு பெயினை கொடுக்கும். பெண்டிங் ஆஃப் த நீ, அதாவது நீ ஃப்ளெக்ஷன் வந்து எஃபெக்ட் ஆகும். அப்புறம் மெக்கானிக்ஸ் அப்நார்மல் இருக்கிறனால ஸ்வெல்லிங்கும் உண்டாகலாம். எஃப்யூஷன் நீ கிவிங் வேனா உங்களுக்கு வந்து அந்த
செகண்டரி ஸ்டெபிளைசர் தவிர்த்து பிரைமரி ஸ்டெபிளைசர், அதாவது ஏசிஎல் இருக்குது, மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட் உள்பக்கம் இருக்க லிகமெண்ட் வந்து அந்த எம்சிஎல்ங்கிறது, வெளிப்புறம் உள்ளது எல்சிஎல். இந்த லிகமெண்ட்ஸில் வந்து கிழிவுகள் ஏற்பட்டால் அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி, அதாவது நிலைத்தன்மை, அந்த நிலைத்தன்மை பாதிக்கப்பட்டு அவங்க வேகமாக வந்து நடக்கிறாங்க அல்லது திரும்புகிறாங்க. அப்போ தொடை எலும்பும் அந்த கால் எலும்பும் அதோட ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி அந்த சென்ஸ் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி வரும்பொழுது அந்த கிவிங் வே சிம்டம்ஸ் கொடுக்கும். இது வந்து எல்லாம் அந்த லிகமெண்டஸ் ஸ்டெபிலைசிங் ஃபோர்ஸஸ் வந்து இழக்கும் போது வர்றது. இன்னொன்று வந்து தசை பலம், அதாவது குவாட்ரிசெப்ஸ் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு முட்டியில் வந்து மற்ற காரணங்களாலோ இல்லை இன்ஜுரினால நம்ம அந்த மசில் வேஸ்டிங் ஏற்பட்டாலோ அப்போ வந்து நம்ம அதுக்கு சரி பண்ணி அந்த லிகமெண்ட்டை செட்டில் பண்ணால் கூட அவங்களுக்கு ஸ்டில் கொஞ்சம் இன்ஸ்டெபிலிட்டி வரலாம். ஏன்னா தசை பலம் குறையும் பொழுது டைனாமிக் ஸ்டெபிலைசஸ். ஸோ லிகமெண்ட் வந்து ஸ்டாட்டிக் ஸ்டெபிலைசஸ், குவாட்ரிசெப்ஸ் ஹாம்ஸ்ட்ரிங்லாம் பார்த்தீங்கன்னா டைனாமிக் ஸ்டெபிலைசஸ். இதோட பாதகம் இருக்கும்போதும் you can get instability. So usually it's from these structures. Okay, yes. Yes, thank you, doctor. Next question I would like to ask Dr. Yegupan. Doctor, can you tell us when is surgery indicated? Ivlo like knee or arthritis பத்தி பேசினப்போ அது எப்படி மேனேஜ் பண்ணுவோம், அதே மாதிரி எப்போ சர்ஜரி வந்து இண்டிகேட்டடா இருக்கும்? The mutti matra, the knee replacement, main indication for surgery is pain. ஏன்னா அதுக்கு தான் பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸே பார்க்குறாங்க, வலி இருக்குன்னா. நான் டிஃபார்மிட்டி இருந்தால் கூட நிறைய பேர் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. They don't go and say just my knee is bent, I want to see அந்த மாதிரி இல்லை. So the main indication for consultation and for surgery is pain. Because it affects வந்து அவங்களை வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸை பாதிக்கும். நடக்க முடியாது, எங்கேயும் போக முடியாது, உட்காந்து எந்திரிக்க முடியாது. ஸோ த மெயின் இஷ்யூ அண்ட் த மெயின் ப்ராப்ளம் இஸ் பெயின். அதுக்காக தான் மெயின் இண்டிகேஷன் ஃபார் சர்ஜரி இஸ் யூஸ்வலி பெயின். அதை மட்டும் விட்டுட்டு அப்புறம் சம்டைம்ஸ் ரொம்ப போலேக்கடா இல்லை நாக்டீடாக இருப்பாங்க, அந்த டிஃபார்மிட்டி இருக்கும், நல்லா இருக்காது, அதுக்கும் பண்ணிக்கலாம். பட் மெயின் இண்டிகேஷன் ஃபார் பெயின் இப்போ வந்து த சர்ஜரி இஸ் வெரி ஸ்டாண்டர்ட் நவடேஸ். ரொம்ப டிஃபார்மிட்டி இருந்தால் they have to do extensive surgery, which sometimes டாக்டர் சாத்தப்பன் பண்ணுற மாதிரி you have to extra stems எல்லாம் போடுவாங்க. But if it's a routine knee replacement, then nowadays hospital they stay 3 to 5 days. Even in Singapore they are pushing, ஒரு சில ஹாஸ்பிட்டல் எல்லாம் 1-2 daysலேயே அனுப்பிடுறாங்க வீட்டுக்கு, அப்புறம் வந்து வீட்டில் போய் பார்ப்பாங்க. ஸோ இமீடியட் ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து ப்ரொலாங் ஸ்டே இல்லை, இஸ் a very short stay. But recovery வந்து full recovery will still take 3 to 4 months. ஏன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணோன்னே இட்ஸ் ஓப்பன் சர்ஜரி. there will be அந்த தசையெல்லாம் வீக்காக போயிடும், இந்த குவாட்ரிசெப்ஸ் எல்லாம் வீக்காக போயிடும், அதெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இல்லைன்னா முட்டி மாற்றினா கூட வலி குறைஞ்சா கூட வீக்னஸ் நிறைய இருக்கும், இன்ஸ்டபிலிட்டி இருக்கும், அதெல்லாம் திருப்பி வர்றதுக்கு 3-4 months ஆயிடும். Okay, yes. Thank you, doctor. Next question I would like to ask Dr. Venkatachalam. Doctor, can you tell us, if knee arthritis irukkrappo weight loss, will it help with the condition? Adhum oru question. And considering all the medications that one will take for arthritis, like ibuprofen, NSAIDs, valikku illana steroid injections eduthukom, idinoda side effects rheumatology field la irundhu how do you look at this? எடையை குறைக்கிறது நிச்சயமாக பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா வெயிட் பேரிங் ஜாயின்ட் சொல்றோம், இந்த ஹிப் நீ அதுல வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுனால நம்ம வெயிட் டைரக்டா படுறது. வெயிட் அதிகமா இருந்தா இப்ப படி ஏறி இறங்குறோம்னா நம்மளோட ஃபோர்ஸ் வந்து அதிகமா இதுல போகும், அதனால தேய்மானம் அதிகமா இருக்கும். ஸோ வெயிட்டை குறைக்கிறது இருந்தது. இதை வந்து நம்ம catch 22ன்னு சொல்லுவாங்க, அதாவது எனக்கு வலி அதிகமா இருக்கனால நடக்க முடியல, அதனால வெயிட்டை குறைக்க முடியலன்னு. ஸோ வலிக்கு வந்து இப்போ நம்ம மாத்திரை எடுத்துக்கலாம், இல்லை இன்ஜெக்ஷன் போடலாம் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைச்சோன்னா அவங்களுக்கு நல்ல பயன் இருக்கும். இந்த சர்ஜரிக்கு போறவங்களும் வெயிட்டை குறைச்சா அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். இப்போ அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிஸ் வலி நிவாரணின்னு சொல்றோம், இப்போ ப்ரூஃபென், ஆஸ்பிரின் இந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க, இல்லை டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன்லையும் சாப்பிட்றாங்க, அதை கொஞ்ச நாளைக்கு சாப்பிடலாம். இப்போ இந்த ஆராய்ச்சியெல்லாம் இப்போ ஒரு 10-15 வருஷமா வந்ததுல வந்து என்னதுன்னா இதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் எல்லாம் இருக்கு. இப்போ முதல்ல கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லை வயிற்றுல அல்சர் வர்றது அந்த மாதிரி இருக்கலாம், இப்போ கிட்னி எஃபெக்ட் பண்ணலாம் அவங்க, இல்லைன்னா இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் சில பேருக்கு வருது அப்படின்றாங்க. அதனால ரொம்ப நாளைக்கு இதை சாப்பிடக்கூடாது, ஒரு ஷார்ட் பீரியட் 2 வாரத்துக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப வலி அதிகமா இருக்கும்போது, இல்லை மாத்திரையோட பாதி டோஸ் எடுத்துக்கலாம்.
பட் ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்றது நல்லதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்போ ஜாயிண்ட் இன்ஜெக்ஷனும் அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் இருக்கு. இப்போ ஒரு ஜாயிண்ட் முட்டி மாத்திக்க போறாங்கன்னா அவங்களுக்கு ஜாயிண்ட் இன்ஜெக்ஷன் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டோம். அட்வான்ஸா இருந்தது, பெயின் இருக்கு அப்படின்னா, அதனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் சான்சஸ்லாம் அதிகமாக இருக்கும். பட் ஷார்ட் டேர்ம் ரிலீஃப்க்கு இது பண்ணலாம், இல்லை அவங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஏதுவா இருக்கும். பட் திருப்பி ஜாயிண்ட் இன்ஜெக்ஷன் போடுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. இப்போ சில பேருக்கு வந்து சர்ஜரிக்கு ஃபிட்டா இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இன்ஜெக்ஷன் போடலாம், தேவைப்படும். Okay, yes, thank you, doctor. Next question I would like to ask Dr. Yes, I would like to ask Dr. Sathapan. Doctor, can you tell us more about medical tourism for in the mari joint replacement surgeries? அதாவது எங்க போய் இந்த மாதிரி surgeries பண்ண முடியும்? Okay, so I think medical tourism, a lot of people are traveling from UK, Europe, sometimes to India, because of cost of treatment is cheaper. At the same time, they can get the surgery. ஏன்னா சில இதில் வந்து அவங்களோட மெடிக்கல் சிஸ்டம், அங்கே இருக்க சிஸ்டத்தில் the waiting time may be long. But overall, things are improving, and I think in many parts of the world it's shortening. But upon the shortening, the pain is really affecting them. They will usually come in for surgical intervention. So in the side of Singapore, we do get a lot of the time people coming from Southeast Asia side, because the complexity of the joint replacement may be more severe, and they may feel much more better because we have the technology for computers, robotics, and that may enhance and shorten the recovery period and enhance the recovery period much faster and quicker. அதே சமயம் அவங்களோட டிஃபார்மிட்டி ஆஃப் டிசீஸ் ரொம்ப சிவியராக இருந்துச்சு, அந்த வலியோட அந்த டிஃபார்மிட்டியும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி டு ஸ்மூதன் அண்ட் ஸ்பீட் அப் ப்ராசஸ் மே பி தேர் as well. ஸோ காஸ்ட் ஒன்று, டெக்னாலஜிக்கு ஒன்று, ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து it will be there. That will be a big role for medical tourism on that ground. But downside பார்த்தீங்கன்னா, I think most times the patients are fine, but sometimes when they're having it done elsewhere, or follow up or எதுவும் issue இருந்துச்சுன்னா, it can always be a challenge. But I think at this point, with teleconsults and availability, most things are data shared, so I think it's still possible. But அவங்க இந்த மாதிரி patients should be relatively stable, not having too many medical issues. So அப்போ it's very predictable surgical outcome உள்ள patients இதை consider பண்ணலாம். Okay, yes. Thank you, doctor. Next question I would like to ask Dr. Yegupan. Doctor, can you tell us more about meniscal tear in the knee joint? ஏன்னா meniscus பத்தி பேசினாங்க. So the meniscus is something in between the gasket மாதிரி, இந்த drawbridge மாதிரி நடுவுல jointல. Okay, so this is a common problem. One issue வயசா இந்த meniscus degenerate பண்ணி tear பண்ணலாம். This is very common. So ஒரு 60 வயசுல போய் MRI பண்ணீங்கன்னா நிச்சயமா meniscus tear இருக்கும். So you must take it at a pinch of salt. அந்த வயசுல எல்லாம் MRI பண்ணலாம். In the youngsters usually it means the twisting force between the thigh bone and the shin bone, அந்த twist பண்ணும்போது அது tear பண்ணுது. மற்றபடி when the knee is loose, unstable, the anterior cruciate ligament நடுவுல சொல்றாங்களா, main ligament நடுவுல இருக்குது, அது the primary step, அது விட்டு போச்சுன்னா then the knee can give way. The giving way episode நடக்கும்போது then the meniscus can tear. ஏன்னா the primary injury ACL tear, the secondary injury தான் the meniscal tear. So meniscal tear, ரெண்டு meniscus இருக்கு, ஒன்று inner meniscus, medial meniscus, and outer side lateral meniscus. So both can tear. ஒரு சில tears are very minor, very minute. சும்மா நடக்கும் போதே நம்ம day to day basisல அந்த knee is cycling so often அதே அது தேய்ச்சி விட்டுரும் அந்த tear. ஒரு சில tears கஷ்டம். It will be இந்த flap component இருக்கும். அந்த flap component இருக்கும்போது நம்ம சப்பாத்து போடும்போது உள்ள கல்லு போயிடுச்சுன்னா அந்த irritation இருக்கும். அந்த கல்லை மட்டும் எடுத்துட்டோம்னா அந்த irritation போயிடும். So it is like that. அந்த irritation, இந்த மெக்கானிக்கல் symptoms இருக்கும்போது நம்ம keyhole surgery பண்ணி அதை மட்டும் trim பண்ணிட்டோம்னா then is okay. But nowadays, especially younger patients, we try very, very hard to preserve the meniscus as much as possible. Meniscus pochuna, then the risk of arthritis is higher.
So the younger the patient, the harder we try, and the patients we repair, and sometimes repair பண்ணிட்டு a lot of biologics use பண்ணுவோம் just to augment the repair. But it's all keyhole surgery. Not you don't have to say all done day surgery. Okay, yes. Yes, thank you, doctor. Next question I would like to ask. I'm so sorry. Yes, next question I would like to ask Dr. Sathapan. Doctor, can you tell us the causes of ligament tear of the knee joint and when is surgery indicated? So I think ligament tearல வந்து பாத்தீங்கன்னா there are many ligaments in the knee, but main 4 main ligaments. Innerல வந்து medial collateral ligament, outerல வந்து lateral collateral ligament and associated structures. Centralல வந்து what we have been covering the whole of the talk a few times, anterior cruciate ligament. Back of the knee வந்து posterior cruciate ligament. So இந்த 4 ligaments பாத்தீங்கன்னா இதுல one that least likely if it's an isolated injury is MCL, medial collateral ligament. இது ரொம்ப காமன். சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஃபாலோ ஒரு ட்விஸ்ட்ல வந்து MCL இன்ஜுரி வேர் பண்ணலாம். இதுக்கு மெயினா வந்து இட்ஸ் தெரப்பி, பிரேஸு, சாஃப்ட் டிஷ்யூ மேனேஜ்மெண்ட். இது யூஸ்வலி pretty predictable recovery. இந்த ACL ligament வந்து it's a very important primary stabilizer of the knee. So அந்த ஒரு twist force தவிர்க்கிறதுக்கு to prevent injury to cartilage, to the meniscus, to the cartilage அந்த தொடை எலும்புல இருக்க கார்ட்லேஜையும் அதே மாதிரி கால் எலும்புல இருக்க அந்த ஜவ்வையும் இன்ஜுரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த லிகமெண்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது. நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்போது அந்த நீயோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த லிகமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லிகமெண்ட்ல வந்து அந்த டேர் வந்து இப்போ ஒரு சாக்கர் விளையாடுறோம், காற்பந்து ரன்னிங் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்பை விடுறோம், இந்த மாதிரி ட்விஸ்ட் ஃபால்ஸ் இதை வந்து மெடிக்கலாக வந்து வி கால் இட் பிவிட்டிங் அண்ட் கட்டிங் டைப் ஆஃப் ஸ்பாட்ஸில் வந்து ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்ஸில் வந்து ட்விஸ்ட் ஏற்பட்டு இந்த லிகமெண்ட் கிழிவு ஏற்பட்டுச்சுன்னா தென் த knee becomes unstable. ஸோ அன்ஸ்டேபிளாக இருக்கும் பொழுது இந்த அசோசியேட்டட் இன்ஜுரிஸும் இருந்தால் சர்ஜரி இஸ் வெரி எசென்ஷியல். பிகாஸ் அந்த கார்ட்லேஜையும் செட்டில் பண்ண பார்க்குறோம், அதே சமயம் வி செட்டில் த ACL as well. But does all ACL need surgery? So isolated ACL ரொம்ப debatable. ஏன்னா there are a lot of studies looking at that. So isolated ACL வந்து sometimes people would treat conservatively, non-operatively, but அது சேராது, அது அப்படியே தான் இருக்கும். But over time, if the person stabilizes the quadriceps, strengthens the quadriceps, hamstrings, they can compensate. பட் ஒரு தருணம் வரலாம், திருப்பி ஒரு ட்விஸ்ட் ஃபாஸ் ஏற்பட்டா அந்த cartilage is always at risk. So in this modern era with good surgical advances, fast rehab, minimally invasive surgery, most of us in general in their 40s or even mid 40s க்கும் கீழே உள்ளவங்களுக்கு, and the younger they are towards 20s or 30s, most of the time we don't have any hesitation in offering ACL surgery, usually electively, sometimes semi-urgently in a setting of meniscus tear, அந்த ஜவ்வு கிழிவு இருக்கு, கார்ட்லேஜ் இருக்கு, knee is locked இருக்கு. Okay, then இந்த தருணத்துல we don't really wait for swelling to go down. We will probably put them up for surgery earlier. எல்லாமே வந்து to preserve cartilage. அவ்வளவுதான். Thank you, doctor. Next question for Dr. Venkatachalam. Doctor, what is the difference between osteoporosis adukapram osteopenia? எலும்பு புரை, osteoporosis and osteopenia. Can you tell us how it is managed? Sure. Osteoporosis வந்து இது காமன் ப்ராப்ளம், எல்லாருக்கும் வரலாம். வயசானது இதுக்கப்புறம் எலும்பு தேய்மானம் சொல்றோம். இப்போ முட்டு தேய்மானம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்ற மாதிரி இது எலும்பே தேய்ஞ்சு போயிடுது. அந்த மாதிரி இது வந்து இப்போ மாதவிடாய் முடிந்தப்புறம் பெண்களுக்கு வரலாம், ஆண்களுக்கும் வரலாம். இது பெண்களோட டிசீஸ் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, அது ஆண்களுக்கும் வரலாம். ஆஸ்டியோபரோசிஸ். ஆஸ்டியோபீனியாங்கிற டேர்ம் வந்து இந்த ஸ்கேன் பண்ணுவாங்க, போன் டென்சிட்டி ஸ்கேன்னு சொல்லி. அந்த ஸ்கேன்ல வந்து நார்மலுக்கும் இல்லை ஆஸ்டியோபரோசிஸும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் இருந்தால் அது ஆஸ்டியோபீனியான்னு சொல்லுவாங்க. நிறைய ப்ராப்ளம் என்னன்னா இதுல வந்து நிறைய பேருக்கு எலும்பு முறிவு ஏற்படும், ஹிப் ஃப்ராக்சர் இல்லை ஸ்பைன் ஃப்ராக்சர், இந்த கூன் விழுறது, இல்லைன்னா இப்போ கையில வந்து ரிஸ்ட் ஃப்ராக்சர்னு வரும். இந்த எலும்பு தேய்மானதுனால அதனால சாதாரணமா வந்து பெரிய அடிபடாம நடந்துட்டு இருக்கும்போது நின்றுட்டு இருக்கும்போது கீழே விழும்போதே தடுக்கி விழும்போது அவங்களுக்கு ஃப்ராக்சர் வரலாம். இந்த ஃப்ராக்சரை வந்து இந்த எலும்பு முறிவை வந்து தடுக்கிறதுக்கு இப்போ நிறைய மருந்தெல்லாம் வந்திருக்கு. இவங்க எல்லாருமே நம்ம வந்து கால்சியம் அண்ட் விட்டமின் டி எடுத்துக்கணும். அதுக்கு மேலே வந்து இப்போ ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு, பிஸ்பாஸ்பனேட்ஸ்ன்னு சொல்லி, வாரத்துக்கு ஒரு தடவை மாத்திரையாக கிடைக்கும், இல்லை
வருஷத்துக்கு ஒரு தடவை போடுற இன்ஜெக்ஷன் இருக்கு, ஜோலட்ரானிக் ஆசிட்னு. இதெல்லாம் வந்து இந்த தேய்மானத்தை குறைக்கிறது. இப்போ புது மருந்தெல்லாம் சிலது இருக்கு, அது வந்து புது எலும்பை வந்து நம்மளுக்கு உருவாக்குறது, போன் இன்க்ரீஸ் பண்றது, அனபாலிக்னு சொல்லுவோம். டெரிபேட்டன் ஒரு மருந்து கொஞ்ச நாளாவே இருக்கு. இப்போ நாங்கள் புதுசாக இங்கே ஆராய்ச்சி பண்ணி ரொமசோசுவேம்னு ஒரு மருந்து வந்திருக்கு. மாசத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் 12 மாசத்துக்கு போடலாம். இன்னும் இந்தியாவில் மற்ற ஊர்லலாம் இன்னும் வரல, அமெரிக்காவில் இருக்கு. ஸோ அதனால நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு. பட் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு சைடு எஃபெக்டும் இருக்கு. அதனால கரெக்டானது வந்து இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, அந்த போன் டென்சிட்டி மட்டும் பார்க்காம ஃப்ராக்சர் ரிஸ்க் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ராக்ஷன் இருக்கு, அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ராக்சர் ரிஸ்க் அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த அனபாலிக் ட்ரீட்மெண்ட் முதல்ல கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இதை மெயின்டைன் பண்ணணும் நம்ம தேய்மானம் இருக்கிறதுக்கு. பட் எல்லாரும் கால்சியம் அண்ட் விட்டமின் டி, பட் நம்ம லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. டயட்டை பார்த்துக்கணும், கால்சியம் அதிகமாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது, தசை இது பண்ணாமல் பலப்படுத்திக்கிறது நல்லது. Last question on that, doctor. They wanted to know the dosage for calcium and vitamin D, the specific dosage to take for calcium and vitamin D. Now, normal requirement. Calcium வந்து dietல எடுத்துக்கிறது better. If you take as tablets and people get side effects and drink. அதனால நாங்க வந்து vitamin D மட்டும் தான் சொல்றோம். 800 units of vitamin D is good. That is what is necessary for all people. Vitamin D எடுத்துட்டாங்கன்னா அந்த calcium absorption from what they take in diet is நார்மலா வந்துரும் உங்களுக்கு. விட்டமின் டி இருந்துச்சுன்னா கால்சியம் டயட்ல எடுத்துக்கலாம். அப்படி தேவைப்பட்டா கால்சியம் வந்து 1000 milligrams. Okay, doctor, thank you. The next question I would like to ask Dr. Sathapan. Doctor, how are osteoporotic fractures treated, and would you suggest surgery? Okay, so I think osteoporotic fractures nu pathina common வந்து ladies, men also, but ladies வந்து especially menopause, மாதவிடாய் ஸ்டாப் பண்ணோன்னா அந்த risk of osteoporotic fractures starts to increase. பீக் போன் மேஸுங்கிறது நமக்கு எப்படி வந்து ஒரு 30 to 35ல ரீச் பண்ணுறோமோ அந்த போன் மேஸ் வந்து நல்லா இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸ் வரக்கான வாய்ப்புகள் கம்மி. காமனான லொக்கேஷன்ஸ், ஒரு ஃபால், ஃப்ரிஜிலிட்டி ஃப்ராக்சர்ஸ்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். ஸோ நம்ம நடக்கிறோம், யதார்த்தமாக விழுகிறோம், எலும்பு அவ்வளோ ஈஸியாக முறியக்கூடாது. ஆனால் முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஃப்ரிஜிலிட்டி ஃப்ராக்சர்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமான இருக்கக்கூடிய இடங்களை பார்த்தீங்கன்னா, ஒன்று ரிஸ்ட்டு, நம்ம அந்த ஃபாலை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம ஹேண்டை வந்து அவுட் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். நம்ம பட்டில் லேண்ட் பண்ணும்போது ஸ்பைன் ஃப்ராக்சர்ஸ் சம்டைம்ஸ் ஏற்படலாம், ஹிப் ஃப்ராக்சர்ஸ் ஏற்படலாம் சைட்டில் லேண்ட் பண்ணும்போது. ஸோ இந்த 3 இடங்கள் தான் we see a lot of the time. மற்ற இடங்களும் பாசிபிள், பட் இது வந்து these are the 3 that will be very common. So without any debate, hip fractures will be the commonest for surgery. ஏன்னா இந்த இதில் வந்து ஹிப் ஃப்ராக்சர் வந்து உங்களுக்கு வெரி ஒகேஷனலாக அன்டிஸ்பிளேஸ்டாக இருக்கும். ஸோ யூ கேன் கோ நான் வெயிட் பேரிங் ஃபார் அ வைல், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓல்டர் இண்டிவிஜுவல்ஸில் பார்த்தீங்கன்னா இல் பி டிஸ்பிளேஸ்ட். ஸோ சில நேரங்களில் இந்த ஃபெமரல் நெக் ஃப்ராக்சர்ஸ் வந்து இருக்கும்பொழுது யூ ஹேவ் டு ரிப்ளேஸ் த ஜாயிண்ட். ஸோ ஹிப் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் செலக்டிவாக பார்ஷல் ஹிப் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், பட் சில நேரங்களில் ஃபுல் ஹிப் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களோட ஏஜில் வந்து தெர் இஸ் அ ஹையர் சான்ஸ் ஆஃப் ப்ரோக்ரெசிவ் எஸ்டாப்ளிஷ் டிசீஸ் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, if it is a fixable fracture, we will fix it. Rational movement. We want to establish movement as soon as possible. இது முந்தி வந்து பார்த்தீங்கன்னா there was a school of thought of traction இதெல்லாம் பண்ணுறது இல்லை, பட் அது லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு பிளட் கிளாட் இந்த வெயின்ஸ் ஆஃப் லெக், யூரின் இன்ஃபெக்ஷன். நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து சராசரியாக டேக் இட் ஃபார் கிராண்டட், நடக்கிறோம், பாஸ் யூரின் பண்ணுறோம், நமக்கு இருமல் வருது, நல்லா சுவாசிக்கிறோம், இதெல்லாம் வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதெல்லாம் பண்ண முடியாத ஒரு தருணத்தில் the chance of secondary complication, nobody dies from a hip fracture, எல்லாமே from secondary complications. ஸோ அந்த ஃப்ராக்சரை செட்டில் பண்ணுறதுக்கு we need to give them mobility. ஸோ அதுக்காக வந்து I will definitely say hip fracture will be no debate, will be a fixation or replacement depending on the circumstances of the injury. ஸ்பைனில் வந்து செலக்டிவ். ஸோ ஸ்பைனில் வந்து there can be a lot of pain. ஸோ அந்த height loss of the bone வந்து கம்மியாக இருந்தால் you can manage it with medication for the pain relief. Supportive devices இருக்கு, brace இருக்கு. ஸோ அப்போ வந்து சர்ஜரி உடனே தேவைப்படாது. பட் ஹை டிமாண்ட் ஆக்டிவ் இண்டிவிஜுவல்ஸில் அந்த ஃப்ராக்சர் கொலாப்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும், அதே சமயம் அதோட செகண்டரி காம்ப்ளிகேஷன், அந்த கொலாப்ஸ் ஏற்பட்டு நரம்பு அழுத்தங்கள் வராமல் இருக்கிறதுக்கும் சில நேரங்களில் சர்ஜரி ஆஃபர் பண்ணுவோம். பெயின் மேனேஜ்மெண்ட் மட்டுமே இருந்தால் இட் கேன் பி லிமிட்டட் சர்ஜரி. ஸோ சிமெண்ட் வச்சு
அது வந்து கைஃபோபிளாஸ்டிங்கிறது வந்து ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் திருப்பி கொண்டாடுறது, அல்லது வெர்டிபிள் பிளாஸ்டி பியூர்லி பெயின் ரிலீஃபை கொடுக்கறதுக்கு. பட் இந்த தருணத்தில் இந்த வெரி ஆக்டிவ் இண்டிவிஜுவல் சம்டைம்ஸ் வி ஈவன் டூ ஃபிக்சேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஃப்ராக்சரை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆஸ்டிஜெனிசிஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணி ஸ்க்ரூஸ் வந்து அந்த ஃப்ராக்சருக்கு மேலேயும் கீழே வச்சு அலைன்மெண்ட்டை செட் பண்ணி அந்த அடிபட்ட இடம் ரொம்ப சுருங்காமல் இருக்கிறதுக்கும் வி ஆக்சுவலி புட் சம் சிமெண்ட் தேர் as well. ஸோ பிற்காலத்தில் வந்து அந்த நபர் வந்து கூண் விழுகாமல் இருக்கிறதுக்கும் அவங்களோட பாஸ்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் டெஃபினட்டாக வந்து இது வழி வைக்கும். ரிஸ்க் ஃப்ராக்சர்ஸ் த தேர்ட் திங். ஸோ அந்த ரிஸ்க் ஃப்ராக்சர்ஸ்ல வந்து சில ஃப்ராக்சர்ஸ் வந்து அந்த அலைன்மெண்ட் வந்து நீட்டாக செட் பண்ணிடலாம். நம்ம அலைன்மெண்ட் பற்றி ஆரம்பத்தில் பேசணும். ஸோ அதை செட் பண்ணிட்டு காசு வச்சுட்டு 6 வீக்ஸில் வந்து அதை எடுத்துட்டோம்னா அவங்க மொபிலிட்டி ஏற்படலாம். பட் ரொம்ப ஆக்டிவான இண்டிவிஜுவல்லையோ அல்லது ஃப்ராக்சரோட அனாட்டமி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருந்தால் தென் ஃபிக்சேஷன் பண்ணி திருப்பி அந்த மொபிலிட்டி அந்த கைக்கு வந்து மொபிலிட்டி கொடுக்கறதுக்கு ஃபங்க்ஷனை ரெஸ்டரேஷன் பண்ணுறதுக்கு அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங்கில் வந்து ஈஸியாக அவங்களாவே இண்டிபெண்டாக பண்ணுறதுக்கு அது ஒரு தேவைப்பட்ட ஒரு இது அம்சமாக இருக்கும். பட் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் ட்ரீட்டிங் த ப்ராப்ளம், இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் இஸ் டு ப்ரிவென்ட் இட் ஃப்ரம் கமிங் பேக். ஒரு ஹிப் ஃப்ராக்சர் ஏற்பட்டால் அப்புறம் அண்ணன் சொன்ன மாதிரி யூ நீட் டு ஹேவ் தெம் செக் ப்ராப்பர்லி. டாக்டர் வெங்கட் சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு கெட் தெம் டு அசஸ் த பிஎம்டி ஆஸ்டியோப்ரோசிஸோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது. இந்த ஃப்ராக்சர் தான் would have even opened the window of the whole concept of osteoporosis for them. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு குவான்டிஃபிகேஷனை போட்டு அப்புறம் இந்த அடுத்த ஹிப்போ அடுத்த ஸ்பைனோ அடுத்த ரிஸ்டோ அடிபடாமல் இருக்கிறதுக்கு அவங்களோட லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்டில் கால்சியம் வைட்டமின் டி மற்ற சப்ளிமெண்டேஷன்ஸை தவிர்த்து அவங்களோட டியூரபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு போன் ஸ்டிமுலேஷன், அதாவது எக்ஸசைஸு, அவங்களோட ஆக்சியல் லோடிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது எலும்போட அடர்த்தி டென்சிட்டி கூடி இந்த பிற்காலத்தில் அவங்களோட இன்னொரு ஒரு செகண்ட் ஃப்ராக்சரை உண்டாக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அதுவும் இஸ் பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். Okay. Yes. Thank you, Doctor. Next question I would like to ask Dr. Yegapan. Doctor, what are the most common causes of lower back pain? அதாவது பேக் பெயின்ல லோவர் பேக் பெயின்ல மோஸ்ட் காமன் காசஸ் என்னது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்? How can you prevent it? பேக் பெயின் வந்து ரொம்ப சாதாரணமாக வருது. ஆரம்பத்தே சொன்ன மாதிரி மோர் தென் 90% பேஷண்ட்ஸ்க்கு நிச்சயமாக பேக் பெயின். இது வந்து த மோஸ்ட் காமன் காஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மசில் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ. அந்த பேக் ஸ்ட்ரெயின் சுருக்கிக்கும். ஸோ ஜஸ்ட் ஃப்ரம் த மசில் லிகமெண்ட் அதுதான் மோஸ்ட் காமன். இது லக்கேஜ் தூக்கும் போது வரலாம், அது குடிஞ்சு ஏதாச்சும் பண்ணும்போதும் வரலாம். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ். அது டீப்பராக போனீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் த மசில் லிகமெண்ட் சம் எலும்புலேருந்து வரும். இப்போதான் பேசி முடிச்சாங்க. இந்த ஆஸ்டியோப்ரோட்டிக் ஃப்ராக்சர்ஸ் வரலாம், யூ கேன் ஹேவ் ட்ராமேட்டிக் ஃப்ராக்சர்ஸ், அதனாலேயும் பெயின் வரலாம். தென் அதோட டீப்பாக போனீங்கன்னா யூ ஹேவ் த டிஸ்க் அண்ட் த நர்வ்ஸ். ஸோ த டிஸ்கில் வந்து டீஜெனரேஷன் டிஸ்க், டெசிகேஷன், அந்த வயசா யூ கெட் வெயிட் ட்ரை, அதனால அந்த எக்ஸியல் லோடிங்னால நடக்கும்போது நிற்கும் போதெல்லாம் வலி வரலாம். ஸோ தட் கேன் ஜஸ்ட் பி பியூர்லி சென்ட்ரல் பேக் பெயின் மட்டும் இருக்கலாம். பின்ன ஒரு சில வந்து பேக் பெயின் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கைடிக் பெயின், ரெடிகுலர் பெயின் காலுக்கெல்லாம் வரும். அந்த மாதிரி வந்தால் தென் வி வரி வெதர் இந்த நரம்பெல்லாம் பிஞ்ச் பண்ணியிருக்கா, ரெடிகுலர் பற்றி இருக்கு, நரம்பெல்லாம் பிஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த நர்வ்ஸ் பிஞ்ச் ஆகிறதுல வந்து ஒன்று வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கலாம். அந்த டிஸ்கே அந்த நர்வை பிஞ்ச் பண்ணலாம். சம்டைம்ஸ் மோர் தென் த டிஸ்க் மற்ற அந்த எலும்பு சேர்த்து they can contribute hypertrophy of the facet joints, ligamentum flavor hypertrophy. அந்த ligamentஸ்லாம் எல்லாம் சேர்த்து hypertrophy பண்ணிச்சுன்னா அந்த கெனால் ரொம்ப கம்மியாக போயிடும். exit foramen canal அதெல்லாம் then that also can cause pain. So multiple causes of pain in the back, but mainly is still soft tissue and the acute back strain. But மற்றபடியும் வரலாம். But of course everything வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கணும். But there are multiple causes. Okay, yes. Thank you, Doctor. Next question I would like to ask Dr. Sathapan. Doctor, what causes plantar fasciitis? And is flat foot related with the condition? ஓகே, பிளான்டர் ஃபெசைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாதத்தில் அடிப்பாதத்தில் கெல்கினியம் போன் இருக்கு. அதோட அட்டாச்மெண்ட் பாயிண்ட்ல இந்த ஒரு லிகமெண்ட் வந்து எல்லா விரல்களுக்கும் போகுது. ஸோ இந்த ஸ்லிப்ஸ் ஆஃப் த பிளான்டர் ஃபேஷியல் டிஷ்யூ. ஸோ இது வந்து ஒரு இலாஸ்டிக்கான ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நேச்சுரல் ஸ்ப்ரிங். ஸோ இந்த லிகமெண்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து அந்த ஆர்ச்சோட மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும், அதே சமயம் நம்ம இப்போ ரன் பண்ணுறோம், ஓடுறோம்,
குதிக்கிறோம். அப்போ ஒரு ரெசிலியன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த லிகமெண்ட் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து அழுத்தங்கள் தாக்கம் ரொம்ப இருக்கும்போது வெயிட்னாலேயோ அல்லது பாத்தோட அமைப்பினாலேயோ அல்லது அவங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோல்ஜர்ஸ் அவங்க மார்ச்சிங் ரொம்ப பண்றாங்க, ரொம்ப ரூட் மார்ச்சஸ் இருக்கு. இந்த லோடிங்ல வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சின்ன சின்ன கிழிவுகள் அந்த லிகமெண்ட்ல ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது இன்ஃப்ளமேஷன் ஆகி அது ஆற முயற்சி செஞ்சு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த கால்சிஃபிகேஷனா மாறுது. இந்த ஹீல் ஸ்பர்ஸ்ங்கிறது வில் பி ப்ரெசென்டபிள் ஆன் எக்ஸ்ரேஸ். ஸோ அப்போ பேஷண்ட் பார்த்தோன்னா ஓ ஸ்பர் இருக்குது, இதை எடுத்துருவோம். பட் ஆக்சுவலி ஸ்பர் வந்து இட்ஸ் அவுட்கம் ஆஃப் த ப்ராப்ளம். த ப்ராப்ளம் இஸ் இன்ஃப்ளமேஷன். ஸோ இப்போ அதோட மெயின் இது வந்து இந்த டிபிக்கல் ஏஜ் இஸ் 40 சம்திங் டு 60 சம்திங். ஸோ டீஜென்ரேட்டிவ் ப்ராசஸில் நம்ம பல இதை பற்றி பார்த்தோம். அந்த டெனினைட்டிஸ் இதே ப்ராசஸில் தான் வர்றது. ஷூவேர் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ ரொம்ப ஹார்டான ஷூஸ், இப்போ ட்ராக் ஷூஸ் போடுறோம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே சமயம் அழுத்தங்களை சரிசமமாக வைக்கிறதுனால ஒன்று. ரெண்டாவது வெயிட்டு, அதிகமான லோடு இருக்கும்போதும் இந்த தாக்கம் இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணாமல் இருக்கும்போது இந்த தாக்கம் கூட வரலாம். அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஒர்க் நேச்சர், ரொம்ப ப்ரொலாங் ஸ்டாண்டிங், ப்ரொலாங் வாக்கிங், இந்த தாக்கத்துலேயும் அவங்க ஷூவேர் எல்லாம் நல்லா டேக் கேர் பண்ணாட்டி இந்த தாக்கங்கள் வரலாம். ஸோ இதை டேக் கேர் பண்ணுறதுக்கு ஏர்லி ஸ்டேஜில் வந்து அந்த மெடிகேஷன் ஃபார் த பெயின், பட் ஸ்ட்ரெச்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். தெரப்பியில் வந்து ஸ்ட்ரெச்சஸை பற்றி பேசுவாங்க. அல்ட்ராசவுண்ட் தெரப்பி இருக்குது. ESWTங்கிறது இந்த ஷாக் வேவ் இம்பல்சஸில் வந்து இட் ட்ரைஸ் டு இன்ட்ரடியூஸ் ரீஜெனரேஷன் ஆஃப் வாஸ்குலாரிட்டி. அந்த இடத்த கொஞ்சம் ஆறுறதுக்கு வழிவகுக்கும். எதுவுமே செட் ஆகாத பட்சம் சம்டைம்ஸ் சர்ஜரி தேவைப்படலாம். பட் சர்ஜரிக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி சம்டைம்ஸ் கார்டிசோன் இன்ஜெக்ஷன்ஸ். ஏன்னா அவங்க வலி ரொம்ப இருக்கனால எக்ஸசைஸ் பண்ண முடியாது, அவங்களால லோடை குறைக்க முடியாது. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு அந்த சர்ஜரிக்கான ஒரு சுச்சுவேஷனை குறைக்கலாம். ஒரு 10ல் வந்து ஒரு ப்ராப்ளி ஒரு 1 or 2 பீப்புள் எதுவுமே செட் ஆகாத பட்சம் they may need to have it further assessed. சில பேருக்கு ரொம்ப டைட்டான கேஸ்ட்ரோனமிஸ் காஃப் மசில்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த ரிசெஷன் போது அந்த ஹீல் பெயின் கொஞ்சம் குறையும். ஹீலில் வந்து அந்த பிளான்டர் ஃபேஷஸை ரிலீஸ் பண்ணுவோம். அதே சமயம் அந்த ஸ்பரையும் பார்க்கும்போது அந்த ஸ்பரையும் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். பட் டாக்டர் ஏகா வந்து பயாலஜி பற்றி பேசினார். ஸ்பிஆர்பி, சில நேரத்தில் போன் மேரோ ஆஸ்பிரேட்டு, அதை எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த ஹீலிங்கை உருவாக்குறதுக்கு we try to inject those things அந்த சர்ஜரி பண்ணும்போது. ஸோ அதை ரிகவரி பண்ணுறதுக்கு வழிவகுக்கும். நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி வந்து ஃப்ளாட் ஃபுட்டு. ஸோ இந்த ஃப்ளாட் ஃபுட்டோ இல்லை ஹை ஆர்ச்சோ, ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இந்த ரெண்டு இதுலேயே வந்து உங்களுடைய லோடிங் மெக்கானிசம் டு த பிளான்டர் ஃபேஷியா பிகம்ஸ் எக்ஸசிவ். ஸோ ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் இருக்கிறதுனால இந்த நபர்களுக்கு அந்த பிளான்டர் ஃபேஷியாட்டிஸ் வரக்கான பாசிபிலிட்டி டெஃபினட்டாக இருக்குது. ஸோ ஹை ஆர்ச் உள்ளவங்களுக்கு கால் விரலுக்கும் அந்த வலி ஆல்வே போகும். ஃப்ளாட் ஃபுட்டில் அதிகமாக வந்து குதிகாலில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு அந்த இன்சோல்ஸு அந்த ஆர்த்தாட்டிக்ஸை பொடியாட்ரிஸ்ட் மூலமாக ரிஃபர் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணதுனால இந்த கண்டிஷன் வர்சன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. Okay, yes. Thank you, Doctor. Next question I would like to ask Dr. Venkatachalam. Doctor, what is gout? And yaar vandu keelvadam, yaar who is at nariya risk for the same condition and how is it treated? Adu eppadi treat pannuva? Okay, gout வந்து ஒரு காமன் ஆர்த்ரைட்டிஸ். ஆண்களுக்கு இது அதிகமா வரும். இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ், காமன் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது எப்படின்னா அந்த யூரிக் ஆசிட்ங்கிறது வந்து இப்போ நம்ம செல்லெல்லாம் மாறும்போது அந்த யூரிக் ஆசிட் வந்து பை ப்ராடக்ட்னு சொல்லுவோம், கழிவு. அது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ரத்தத்தில் நம்ம கிட்னியால் அனுப்ப முடியல, நம்ம இதில் இது பண்ண முடியல, கழிவு அது ஜாயிண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா ஜாயிண்ட்ல இருக்க செல்லெல்லாம் இது என்னடா அது நம்மளுக்கு வந்து புதுசாக இதை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை அட்டாக் பண்ணும். அதனால அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக பெயின் இருக்கும். இது பெருங்கட்டை விரல்லாம் அதிகமாக வரும். வந்ததுன்னா ஒரு சில நாட்கள் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே சரியாயிடும், அப்புறம் திருப்பி வரும். இந்த மாதிரி இப்போ வந்துட்டே இருந்ததுன்னா இப்போ வர இன்டர்வல்னு சொல்லுவோம், ஒரு அட்டாக்குக்கும் இன்னொரு அட்டாக்குக்கும் வர டைம் வந்து குறைஞ்சிடும். ஸோ மற்ற ஜாயின்ட்ஸ்லையும் வரும். இப்போ பெண்களுக்கு வந்து இது மாதவிடாய்க்கு அப்புறம் பின்னாடி வந்து இப்போ டயூரெட்டிக்னு சொல்லி இந்த மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிறாங்க, அது நீர் அதிகமாக போகுதுன்னா அவங்களுக்கு யூரிக் ஆசிட் வர அதிகமாக இருக்கும். இது வந்து ஆல்கஹால் குடிக்கிறவங்க வந்து குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இதுவாக இருக்கும். அப்புறம் ரெட் மீட்னு சொல்கிறோம், இந்த மாதிரி வந்து ரெட் மீட் அதிகமாக சாப்பிட்றவங்க இல்லை சீ ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு சில பேருக்கு அதிகமாக இருக்கலாம். அதனால அதுக்காக டயட்டை கொஞ்சம் மாற்றினாங்கன்னா அதில் கொஞ்சம் குறையும். பட் இதுக்கு மாத்திரை எல்லாம் இருக்குது. அந்த யூரிக் ஆசிடை குறைக்கிறதுக்கு அல்லோபியூரினால்ங்கிற மருந்து இருக்குது. அந்த வலி வரும்போது இமீடியட்டாக இது பண்ணுறதுக்கு வலி நிவாரணிகள் இருக்குது, கோல்சிஸ்ங்கிற மருந்து இருக்குது, நல்ல மருந்தெல்லாம் இருக்குது.
பட் இதை வந்து இவங்க லைஃப் லாங் இந்த மருந்து சாப்பிட்டாங்கன்னா இந்த ஆர்த்ரைட்டிஸை நாங்கள் நிச்சயமா கியூர் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஆனால் பேஷண்ட்டோட கோஆப்ரேஷனும் வேணும் இதுக்கு. Okay, yes. Thank you, doctor. Next, I would like to ask Dr. Sathapan. Doctor, what are stress fractures and அதை எப்படி ட்ரீட் பண்ண முடியும்? Stress fractures. ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த போனில் வந்து இருக்கக்கூடிய அழுத்தங்கள் ரிப்பீட்டடாக அகெயின் அண்ட் அகெயின் நடக்கும்பொழுது அந்த சின்ன சின்ன கிராக்ஸ் வந்து அப்படியே சேர்ந்து 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 அந்த ஒரு ஃப்ராக்சரை வந்து ஃபுல் ஃப்ராக்சராக உண்டாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இட் இஸ் நாட் யூஸ்வலி கம்ப்ளீட், ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வராது. அண்ட் ஆஃபன் ஏர்லி ஸ்டேஜில் எக்ஸ்ரே எடுக்கும்போது கூட ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ போன் ஸ்கேனோ அல்லது எம்ஆர்ஐயோ எடுக்கும்போது வி வில் see that. சில இடங்கள் வந்து வெரி ஹைலி லைக்லி. ஸோ டிபியாவில் வந்து ஒரு இடம், அதே சமயம் சம் பீப்புள் கெட் இன் த ஃபுட். ஸோ மார்ச்சஸ் ஃப்ராக்சர்ஸ், அதாவது ரொம்ப மார்ச்சிங்கில் மிலிட்ரி ட்ரெயினில் இருக்கும்போது they can get these fractures. ஸோ இதோட காரணங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபட்டிக் ரிகவரி கொடுக்காம தொடர்ச்சியாக அந்த லோடிங் போகும்போது இந்த மாதிரி கிராக்ஸ் வரலாம். அதே சமயம் தசையோட பலம், அதாவது மசிலோட ஸ்ட்ரென்த்து, மசிலோட ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இல்லாத போது அவங்க திருப்பி இப்போ ரன்னிங் பண்ணுறாங்க. அப்போ ரன்னிங் பண்ணும்போது ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ரெங்தனிங், ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சிங் பண்ணாமல் பண்ணும்பொழுது திருப்பி அந்த லோடு டிபியாவில் போகும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் they get லாட் ஆஃப் பெயின் இந்த டிபியா. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அவங்க ரன்னிங்லாம் பண்ணும்போது டேக் அ டைம் அவுட். ஸோ ஒரு நாள் மண்டே ரன் பண்ணுறோம்னா டியூஸ்டே ஒரு பிரேக்கு, they can do other stretching. அப்புறம் வெனஸ்டே they can resume back to running. ஸோ நான் ஸ்டாப்பாக ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் வரக்கான வாய்ப்பு அதிகம். Okay, yes. Next question I would like to ask Dr. Yegapan. Doctor, what is, can you tell us more about radiculopathy conditions like sciatica, doctor? What are the concerning symptoms? ஓகே, நான் ஆரம்பத்தில் இந்த பேக் பெயினை பற்றி பேசும்போது ஸ்கைட்டிக்காவை மென்ஷன் பண்ணேன். ஸ்கைட்டிக்கா வந்து ரெடிகுலர் பெயின் வந்து காலுக்கு போகும் பேசிக்கலி. அப்போனா வந்து என்ன அர்த்தம்னா அந்த நரம்பு வந்து பிஞ்ச் ஆகுது முதுகுல. ஸோ ஸ்கைட்டிக்கா வந்து இட் மீன்ஸ் த நர்வ் இஸ் பீயிங் பிஞ்ச்ட். ஸோ மெயின் கான்சர்ன் இந்த நர்வ் பீயிங் பிஞ்ச்னா ஸ்லிப் டிஸ்க் இருக்கா, எதுக்கு இந்த நர்வ் பிஞ்ச் ஆகுது? மோஸ்ட் காமன் காஸ் வந்து இஸ் அ ஸ்லிப் டிஸ்க். பட் இதெல்லாம் நம்ம எம்ஆர்ஐ பண்ணதான் தெரியும், ஏன்னா எக்ஸ்ரேல தெரியாது. ஸோ தட்ஸ் அவர் மெயின் கான்சர்ன். அந்த நர்வ் ரொம்ப பிஞ்ச் ஆகுது, பெயின் மட்டும் இருந்துச்சுன்னா ஓகே. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப பிஞ்ச் ஆகி வந்து ஃபுல்லாக நம்னஸ் இருக்கலாம், வீக்னஸும் இருக்கலாம். வீக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஃபுல்லாக ஃபுட் ட்ராப், அந்த ஸ்ட்ரோக் வந்து நடக்கிறாங்களா அந்த அளவு கூட போகலாம், ஜஸ்ட் ஃப்ரம் த நர்வ் பீயிங் பிஞ்ச்ட். ஸோ பேக் பெயின், முதுகு வலி மட்டும் ஒன்று. இந்த ஸ்கைட்டிக்கா இருந்துச்சுன்னா தட் ஜஸ்ட் மீன்ஸ் தட் வி ஆர் மோர் லைக்லி டு டூ அன் எம்ஆர்ஐ மோர் குவிக்லி. ஏன்னா the spin goes down the leg, அது வந்து இந்த பிஞ்ச் ஆயிடுறா இல்லை இஸ் இட் அ பேட் ஸ்லிப் டிஸ்க், அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அவசரமாக ஒன்றும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இல்லை. பட் when there is sciatica, it means there's radicular pain, we must make sure the nerve is not being pinched. Most common cause வந்து slip disc தான். But there are other causes, I mean like tumors, fractures, அதெல்லாம் இருக்கும். Most common cause is slip disc, but we will usually do an MRI. Okay, yes. Yes, doctor. Thank you. Do we have time for more questions, doctor, or do we? Okay, doctor. Okay, we have more time. Then we will go on to some other important questions. I would like to ask this question to Dr. Sathapan. Doctor, can you tell us the cancers that commonly spread to bones? Cancers commonly spreading to bones, and என்ன symptoms இருக்கும் அந்த patients-க்கு? ஓகே, ஸோ போன் கேன்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மற்றபடி கம்பேர்ட் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இட்ஸ் நாட் வெரி காமன். ஸோ ஓவரால் காமனஸ்ட் போன் கேன்சர்ஸ் would usually be செகண்டரிஸ், அதாவது மற்ற இடங்கள்லேருந்து வந்து இது பரவுறது. பட் ப்ரைமரி போன் கேன்சர் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோசார்கோமா. ஆஸ்டியோசார்கோமாவில் 2 மோட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்குது. சில்ட்ரன்லேயும் வரலாம், அடல்ட்ஹுட்லேயும் ஒரு பாயிண்ட்டில் வரலாம், சர்டன் கண்டிஷன்ஸ்க்கும் வரலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த போன் கேன்சரோட ப்ரெசன்டேஷன் இஸ் யூஸ்வலி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீல இருந்தால் வீக்கமாக இருக்கும், and will be a very hard swelling. So and then they get pain. ஏன்னா அந்த போனில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இடம் வந்து பெரியாஸ்டியம். ஸோ அந்த பெரியாஸ்டியம் வந்து அதில் தான் நர்வ் எண்டிங்ஸ் ரொம்ப இருக்குது. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணும்போது வலி அதிகமாக வரும்,
அப்போ வீக்கம் வரும். அண்ட் தென் அதே சமயம் அவங்க வந்து ஒரு எக்ஸ்ரே எடுக்கும்போது அமைப்பில் மாற்றங்கள் இருக்கும். ஸோ பட் ஓவரால் osteosarcoma in bone cancer பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூஸ்வலி about of all cancers it's about 1% and less. So it's not very common. But if you have unusual pain, unusual swelling, very hard swelling, it is important to go and have that checked out. So அது ஒன்று. ரெண்டாவது breast cancer, மற்றபடி certain other tumor typesல வந்து they can develop bone pain and it can present as fractures even sometimes. So அந்த மாதிரி bone ரொம்ப வீக்கா வந்து அதுல வந்து it's a secondary base induced cancer. Okay, doctor. Next, I would like to ask Dr. Venkatachalam. Doctor, can you, we were talking about gout. Can you also tell us dietary restrictions for gout, doctor? என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது? அதான் டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அவங்க கொஞ்சம் ரெட் மீட்டை குறைச்சு சிக்கன் சாப்பிடலாம், ஃபிஷ்ஷை குறைக்கலாம், மீன் உணவுகளை வந்து இந்த மாதிரி, ஏன்னா அதுல சில பேருக்கு அதிகமாக இருக்கும். பட் நீர் நிறைய எடுத்துக்கணும், பழம்லாம் நிறைய சாப்பிடலாம், செடியோ பாலெல்லாம் சேர்த்துக்கலாம், அதுல கவுட் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. பட் முன்னாடி டயட் வந்து மெயின் பாயிண்டா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப டயட் வந்து சொல்லி சப்ளிமெண்டரி காம்ப்ளிமெண்டா இருக்கு. ஸோ அதனால வந்து மருந்து எடுத்துக்கணும். அல்லோபியூரினால்ங்க மருந்து இருக்கு. அதுக்கு சில பேர் அது கேட்காதவங்களுக்கு ஃபெபுக்சஸ்டாட்டின் மருந்து இருக்கு, யூரிக் ஆசிடை குறைக்கிறது. இப்போ வந்து ஹைட்ரேஷன், இப்போ நம்ம நீர் அதிகமாக குடிக்கணும்னா இந்த யூரிக் ஆசிட் வந்து கிறிஸ்டலா வரலாம், சில பேருக்கு கிட்னில கல்லா வரலாம், இது கவுட்டா வருது சில பேருக்கு அந்த மாதிரி. இப்போ மருந்து ஏதாவது சாப்பிட்றாங்கன்னா டயூரெட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் அதை மாற்ற முடியுமான்னு அவங்க டாக்டரை கேட்கலாம். அவங்க எதுக்காக எடுத்துக்கிறாங்க, வேற ஏதாவது மாற்று இருக்கா அதுக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்க்கலாம். பட் diet is only one factor, and I think it's hydration and alcohol and moderation. ஸோ எக்ஸஸா இருந்ததுன்னா அதனால வரும். இப்போ பியர் குடிக்கிறவங்களுக்கு வந்து நிறைய வரும், அந்த மாதிரி இருக்கு. இப்போ ஸ்பிரிட்ஸ்னால கம்மியா இருக்கும், அதனால இந்த ஈஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஈஸ்ட்ல இருந்து வர்றதுனால அந்த மாதிரி இருக்கு. Yes, doctor, also I would like to ask about septic arthritis, doctor. யாரெல்லாம் வந்து ஹை ரிஸ்க்ல இருக்காங்க? செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நம்ம பாடியோட தடுப்பு சக்தி, உடலோட தடுப்பு சக்தி கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சில பேருக்கு வரலாம். சில பேருக்கு இப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும், அதனால வந்து அது பாக்டீரியான்னு சொல்லி அந்த ரத்தத்துல அந்த கிருமிகள் பரவுறதுனால ஜாயிண்ட்ல வந்து எங்க ரத்தம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல ரத்தம் போறதுனால செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். இப்போ டயபெட்டிஸ் வந்து நீரிழிவு நோய் வந்து சரியா கண்ட்ரோல் இல்லை, கட்டுப்பாடுல இல்லை சர்க்கரை அப்படின்னா அவங்களுக்கு ரிஸ்க் இருக்கு. சில பேருக்கு இப்போ நம்ம வந்து சர்ஜரிக்கு அப்புறம் வரலாம் இன்ஃபெக்ஷன், அப்புறம் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகிறவங்களுக்கு அந்த மாதிரி வரலாம். பட் யூஸ்வலா வந்து தடுப்பு சக்தி கம்மியா இருக்கு. இப்போ நாங்க இப்போ ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ட்ரீட் பண்றதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இப்போ ஸ்டீராய்டோ வேற ஏதோ மருந்து வந்து நம்ம பாடியோட எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சான்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அவங்க எல்லாமே தெரியாது நம்மளுக்கு. இப்போ வீக்கம் இருக்கு, ஜுரம் இருக்கு, காலம் மடிக்க முடியல, ரொம்ப வலி இருக்குன்னா அப்போ வந்து இன்ஃபெக்ஷனா இருக்கலாம் ஜாயிண்ட்ல. ஒரே ஒரு ஜாயிண்ட்ல தான் முதல்ல வரும். அதை வந்து உடனே பார்த்து ஆன்டிபயோட்டிக் இது பண்ணி, இப்போ சில பேருக்கு சர்ஜரி தேவைப்படும், இல்லை வாஷ் அவுட்னு பண்ணுவாங்க, அதை வந்து ஜாயிண்ட்டை சுத்தம் படுத்துறது. அதனால அது வந்து ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும், சில பேர் குழந்தைங்களுக்கு வரலாம். Okay. Next, I think this will probably be the winding up question. I would like to ask Dr. Yegappan. Doctor, talking about septic arthritis, can you also tell us about osteomyelitis? Osteomyelitis, adunadi symptoms enna? Osteona எலும்பு சம்பந்தப்பட்டது. osteomyelitis வந்து இது இன்ஃபெக்ஷன் வந்து கிருமி வந்து இந்த எலும்புல இருக்குது. இதுக்கு முன்னாடி செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னா அது வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஜாயின் இன்வால்வ் பண்றது. osteomyelitisனா அந்த எலும்பு எஃபெக்ட் பண்ணும். ஸோ இது நாட் அ காமன் ப்ராப்ளம். முக்கால்வாசி பேருக்கு வந்து சம்டைம்ஸ் அது ட்ராமா வந்துன்னா ஓப்பன் ஃப்ராக்சர்ஸ் இருந்துச்சுன்னா osteomyelitis வரலாம். யூ கேன் ஃபாலோ ஆப்ரேஷன், செகண்டரி டு ஆப்ரேஷன்னாலே செப்டிக் osteomyelitis வரலாம். ஜாயின் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது osteomyelitis வரலாம். ஸோ இதுவும் osteomyelitisம் செப்டிக் ஆர்த்ரைட்டும் இஸ் அ சிவியர் இன்ஃபெக்ஷன். அதுதான் பிரச்சனை. ஸோ வி ஹேவ் டு ட்ரீட். ஆன்டிபயோட்டிக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து இது சும்மா சாதாரண இந்த சளி அந்த மாதிரிலாம் பத்தாது. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து 6 to 8 weeks ஆகும். இந்த ட்ரீட்மெண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் இட்ஸ் வாட் வி ஆர் ட்ரைங். முக்கால்வாசி பேருக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் இஸ் இனஃப். தேவைப்படும் போது சர்ஜரியும் தேவைப்படும். இந்த osteomyelitisல சம்டைம்ஸ் நம்ம செத்து போன எலும்பு, இன்ஃபெக்டட் எலும்பு எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா ஒரு கேப் இருக்கும். அதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிலாம் பண்ண வேண்டிய. ஸோ பட் இனிஷியலி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் மெயின் ஸ்டே. பின்ன இதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இஸ் லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்.
6 to 8 weeks நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த லாங் லைன் பம்ப்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு அவுட் பேஷண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஓபேட்லாம் தான் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தே மே ட்ரீட் எல்லாம் இன்பேஷண்ட் இல்லை, சம்டைம்ஸ் அந்த பம்பை எடுத்து வீட்டுக்கு போயிடுவாங்க. Okay, doctor. Yes, I think that was the webinar. Do we have time for some more questions? Thank you Anu, and thank you panelists. நமக்கு வந்து we are overboard on time. நம்ம வந்து 1.5 மணி நேர program because we took almost 2 hours. I understand இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த்ங்கிறது வந்து அது ஒரு பெரிய கடல். எத்தனை செஷன் எத்தனை வெபினார் வேணாலும் போட்டுக்கிட்டே போகலாம். பல பேர் ஆல்ரெடி வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க, நீங்க வந்து இதுக்கு பார்ட் 2 பார்ட் 3 நீங்க பண்ணணும் அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் பிஸி சர்ஜன்ஸ் அண்ட் ருமட்டாலஜிஸ்ட். டெஃபினெட்லி நாங்கள் அவங்கள கேட்குறோம். அவங்க அவைலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பார்ட் 2 பார்ட் 3 செஷன்லாம் எல்லாமே பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன், ஆல் த நகரத்தார் ஹெல்த் கிளப் மெம்பர்ஸ் வேர்ல்டு வைட்லேருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சவங்க, அதே மாதிரி என்பிஎன்ஏ டாக்டர்ஸ் வேர்ல்டு வைட்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வந்து மிக்க நன்றி. மெம்பர்ஸ் இல்லாமல் வந்து ஆர்கனைசேஷன் கிடையாது. நம்ம சமூகம் நல்லா இருக்கணும், ஹியூமானிட்டேரியன் தாட்டோட பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நன்றி. பல கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியல. ஐ அப்பாலஜைஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அனு கேட்டாங்க இப்போதான் இன்னும் டைம் இருக்கா அப்படின்ட்டு. இது வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால வந்து அடுத்த செஷனுக்கு கொண்டுட்டு போகணும். அதனால வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் நிறைவு பெறுது. இதில் முக்கியமான சில வி ஹாவ் டு தேங்க் ஃபியூ பீப்புள். நம்பர் ஒன் வந்து இது வந்து வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய நகரத்தார் மருத்துவர்கள் இதில் வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. சாப்டர்ஸ் இருக்கு, அத்தியாயங்கள் இருக்கு. சிங்கப்பூர் சாப்டர்ல வந்து ஆல்மோஸ்ட் சிங்கப்பூர்ல இருக்க நிறைய டாக்டர்ஸ் வந்து என்பிஎன்ஏல மெம்பர்ஸ். இது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ங்கிறதுனால மெம்பர்ஸ். நம்ம அதுல வந்து சிங்கப்பூர் சாப்டருக்கு வந்து தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து நம்ம அவர் ஃபேவரட் டாக்டர் வெள்ளா அண்ணன். ஸோ டாக்டர் வெள்ளையப்பன் பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் வைத்திய நிபுணர், அவங்க தான் அங்கே சாப்டர் தலைவராக இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் யூகேக்கு வந்து டாக்டர் செல்வா அண்ணன், நம்ம டாக்டர் தில்லையோட பிரதரு. டாக்டர் செல்வன் இஸ் ஜெனரல் ப்ராக்டிஷனர் இன் யுனைடெட் கிங்டம். அவங்களுக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை வந்து கம்ப்ளீட்டா வந்து இதுக்கு பேக் போனா இருந்து இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி இதை வந்து கிட்டத்தட்ட இது ஒரு 1.5-2 மாசமா இதை வந்து ஏற்பாடு பண்ணணும். இதை வந்து யூடியூப் டிவி சேனல்ல பண்றது வந்து அவ்வளவு எழுதல்ல. இந்த உலகம் பூரா இதை கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வரது அவ்வளவு எழுதல்ல. எங்க எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இங்க இருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டில வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரிலாம் இருக்காங்க. ஓரிரு வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதுல குறிப்பாக வந்து இதுக்கு வந்து டாக்டர் அலமு லக்ஷ்மணன், அவங்க வந்து உள் மருத்துவ நிபுணர், ஜெனரல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட், இங்க கலிபோர்னியால இருக்காங்க. அவங்க இதை வந்து கம்ப்ளீட்டா இதை லீட் பண்ணி அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த வெபினார் ப்ரோக்ராம. என்பிஎன்ஐ சார்பாகவும் நகரத்தார் ஆரோக்கியம் சார்பாகவும் டாக்டர் அலமுவுக்கு மிக்க நன்றி. ஒவ்வொரு பேனலிஸ்டையும் ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் ஆஃப் தம் இண்டிவிஜுவலி. வந்து டாக்டர் வெங்கடாச்சலன், ஹி இஸ் அ வெல் நோன் ரிமட்டாலஜிஸ்ட். அவங்க வந்து லண்டன்ல யூகேல இருந்து பேசியிருக்காங்க. அவங்க சிறப்பான பல இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ டாக்டர் வெங்கடாச்சலன், ரொம்ப நன்றி. டாக்டர் ஏகப்பன் வந்து போன் சர்ஜன் ஃப்ரம் சிங்கப்பூர்ல இருந்து ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பிளனேஷன், நல்லா சொன்னாங்க. தேங்க்யூ ஃபார் த பார்ட்டிசிபேஷன் இன் யுவர் டைம். டாக்டர் சாத்தப்பன், another fantastic surgeon from Singapore. மாடல்ஸ்லாம் வச்சு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம டாக்டர்ஸ், அவங்களுடைய இந்த டாக்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. தேர் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி சர்ஜன்ஸ் அண்ட் ருமட்டாலஜிஸ்ட். இவங்களை எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து இதை பண்ணது, கோஆர்டினேட் பண்ணது வந்து ஒரு பெரிய ஒர்க்கு. அதை வந்து அவங்கெல்லாம் டைம் எடுத்து பண்ணதுக்கு 3 ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் தம் பர்சனலி அண்ட் ஆல்சோ ஆன் பிஹாஃப் ஆஃப் NPNA International. And what a fantastic moderation by our young physician, Dr. Anu. Anu அவர்கள் வந்து MBBS முடிச்சுட்டு இப்போ வந்து ஸ்பெஷாலிட்டிக்கு போகிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பெரிய ஸ்பெஷலிஸ்டாக வந்து நல்ல சர்வீஸ் பண்ணணும், ஹியூமானிட்டேரியன் தாட்ஸோட இவங்கெல்லாம் பண்ணியிருக்க மாதிரியே நீங்களும் வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா மாடரேஷன் பண்ணீங்க. ஒரு டாக்டரே இதை மாடரேட் பண்ணி தொகுத்து வழங்கினதுனால ரொம்ப அப்ராப்ரியேட்டாக கிறிஸ்பாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். பிட்வீன் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து இதை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இப்போ பிஜிக்கான ப்ரிப்பரேஷன் அதை பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். வில் ப்ராபப்ளி டூ மோர் அண்ட்
எல்லா டாக்டர்ஸும் வேர்ல்டு வைட் இருக்க டாக்டர்ஸ் நகரத்தார் மருத்துவர்களை வந்து ஆஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் நான் உங்களை வந்து வெல்கம் பண்ணுறேன். நீங்கள் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணணும், கம்யூனிட்டிக்கு சர்வ் பண்ணணும். நீங்கள் எல்லா ஃபிசிஷியன்ஸும் பிஸி, நடுவில் கொஞ்சம் வந்து நம்ம கம்யூனிட்டி சர்வீஸுக்கும் இது ஆப்பர்ச்சுனிட்டி NPNA வழியாக பண்ணதில் we would like to welcome everyone. So I would like to quickly give an opportunity for the executive committee இங்க இருக்காங்க. ஓரிரு வார்த்தைகள் குயிக்கா ஷார்ட்டா வச்சுக்கிட்டு then we can conclude the program. நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். டாக்டர் தில்லை, கமான் டாக்டர் தில்லை. She is the vice president of the organization. அன்மியூட் பண்ணிக்கங்க டாக்டர் தில்லை. அன்மியூட் பண்ணிக்கங்க. Hi everyone, fantastic job. Very nice, very nicely, very precisely and concisely and elaborated also on all the conditions of the bones. ரொம்ப நல்லா பண்ணீங்க எல்லாரும். அருமையா தமிழ் பேசுனீங்க, அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. Yeah, like Dr. Pandipan said, we are very, very excited that you took time off from your busy schedule and gave us the presentation and answered all the questions. And I'm sure everybody who's watching it would benefit from all this. Thank you all once again and hope to see you guys more often in the future. Thank you. எங்களோட செக்ரட்டரி, we have two secretaries. Dr. Arun is joint secretary. Dr. Arun வந்து he is a geriatrician, முதியோர்களுக்கான சிறப்பு மருத்துவர் and internal medicine general adult specialist also. Dr. Arun வாங்க ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க. Executive committee member. Very good, very good. It was a wonderful program today. Dr. Sathipan, Dr. Yegappan and Dr. Venkatachalam. And kudos to all the answers that you guys gave. Very nice. And we will definitely extend it to the second part because this is a very important subsection for a lot of questions and answers. And thanks, Anu, for a wonderful moderation. Thank you. Thank you, Dr. Arun. Dr. Lakshmanan இருக்கீங்களா செக்ரட்டரி? வாங்க டாக்டர் லக்ஷ்மணன், சொல்லுங்க ஒரு வார்த்தைகள். எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர், செக்ரட்டரி ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ரொம்ப பிரமாதமா இருந்தது. அமேசிங், ரொம்ப நல்ல ஸ்பீக்கர்ஸ், ரியலி knowledgeable and easy to understand their answers. ரொம்ப நல்லா இருந்துச்சு. Wonderful. I really learned a lot. Thanks. டாக்டர் அலமு, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பேக் போன், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து முக்கியமான காரணகர்த்தா டாக்டர் அலமு லக்ஷ்மணன், இன்டர்னல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட், சானோசே கலிபோர்னியால இருந்து ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் அலமு. Thank you, Dr. Pani. Thanks to the team, actually, all the panelists and moderator. Really excellent work. Thanks a lot. Yeah, I'm sure everybody benefited from this great event, and look forward to seeing you all again in future webinars. Thanks a lot. Thank you. And we also have Dr. Meyyappan. Dr. Meyyappan வலையபட்டியை சேர்ந்தவர்கள், வெல் நோன் குழந்தைகள் வைத்திய நிபுணர். உலகத்துல பல இடத்துலையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்ப கனடாலையும் ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஸோ அவங்களும் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர். ஒரு வார்த்தைகள் சொல்லுங்கன்னு நிகழ்ச்சி நிறைவு பெறதுக்கு முன்னாடி. ஹலோ டு எவ்ரிவன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதை பார்த்து நான் ரசிச்சேன். நிறைய இது நோட்ஸ் கூட எடுத்தேன். என்னன்னா ஃபோக்கஸ் ஆகணும்னா, ஒரு காவா டீ, காஷ்மீர் டீ சாப்பிட்டேன், ஒரு ரியல் டீ சாப்பிட்டேன். ஏன்னா டு கோ வித் ஸ்ட்ரீம். ரொம்ப நல்லா இருந்தது. பர்சனல் கொஸ்டின்ஸ்க்கு நல்லா ஆன்சர் கிடைச்சது. ரொம்ப ரிஃபைண்டாக இருந்தது, நீட்டாக இருந்தது. மாடரேட்டர் பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும், அசத்தல், ஒரே வார்த்தை. ரொம்ப நல்லா இருந்தது. வி ரியலி லவ்ட் இட். ஐ திங்க் பார்ட் 2, பார்ட் 3 should also come னு நினைக்கிறேன், the common issues. So thank you very much for everything. Bye. See you later. Thank you, Dr. Meyyappan. I hope I have not missed anyone. All the நகரத்தார் ஹெல்த் கிளப் மெம்பர்ஸ் உலகத்தும் புறந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொடுத்தவங்க ரொம்ப பேர் யூடியூப்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வீரப்பன் ராமநாதன் ஃப்ரம் மலேசியா, அண்ணாமலை சொக்கலிங்கம் நிகழ்ச்சியில, அன்னபூர்ணி, அண்ணாமலை, பல பேரும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி. நகரத்தார் ஆரோக்கியம் என்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும், நம்ம நகரத்தார் மருத்துவர்கள் உலகம் புறந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பார்ட் 2, பார்ட் 3 டெஃபினெட்லி நாங்கள் வந்து we will go to the specialist back again. அவங்களுடைய நேரத்தை கேட்டுக்கிட்டு அவங்க அவைலபிலிட்டி தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ண முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் டு த மாடரேட்டர் அண்ட் ஆல் த பேனலிஸ்ட். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஹேவ் அ நைஸ் வீக்கெண்ட் எவ்ரிஒன். ஸ்டே சேஃப். நன்றி.